மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கிங் டெஸ்ட்டுக்கான மூணாவது டெஸ்ட்டுக்கான விளக்கம் தான் அதில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 1-2க்கான டிஸ்கஷன் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ நான் முன்னாடியே சொன்னது மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு கொஷினுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு கொஷின் ப்ளஸ் அதில் சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து எழுதி வச்சுட்டே வாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களாங்க? சரி, ஓகே. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 28-29ஆம் தேதி வந்து நமக்கு எஸ்ஐக்கான எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம அஃபிஷியலாக நம்மளுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் வந்து நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாதான் அது வந்து நமக்கு 100% வந்து இருக்கும். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ எதுக்கும் நீங்கள் படிச்சுட்டே இருங்க. ஸோ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் 1. ஓகே, 70 கிலோகிராம் நிறையுள்ள ஒருவர் நிலவில் எவ்வளவு எடையுடன் இருப்பார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் ஒன்று என்ன, ஃபஸ்ட்டு விஷயம் நிறை எடை. நிறை என்பது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நிறை வந்து பூமி, நிலவு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியாக தாங்க இருக்கும். நிறை வந்து என்ன செய்யாது, ஸோ மாறுபடாது. சரிங்களா? நிறை வந்து என்ன செய்யாது, ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யாது, மாறிலி. நிறை வந்து மாறாது. ஓகேங்களா? சரி, அப்போ என்ன மாறும் அப்படின்னா எடை மட்டும்தான் மாறும். ஓகேங்களா? எடை மட்டும்தான் மாறும். இப்போ பாருங்கள், 70 கிராம் நிறையுள்ள ஒருவர் நிலவில் எவ்வளவு எடை இருப்பாருன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பூமியில் 70 கிராம் நிறையுள்ள ஒருவர் வந்து நிலவில் எவ்வளவு எடையுடன் இருப்பார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கு ஆன்சர் நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ 114 நியூட்டன். சரிங்களா? 114 நியூட்டன். ஓகேங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூமியுடைய புவியின் ஈர்ப்பு விசை முடுக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈர்ப்பு விசை முடுக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9.8. சரிங்களா? 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஓகேங்களா? பூமியுடைய புவியீர்ப்பு விசையுடைய ஈர்ப்பு விசையுடைய முடுக்கம் 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நிலவு இருக்கு இல்லையா, நிலா. ஸோ நிலாவுடைய ஈர்ப்பு விசையுடைய முடுக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1.63 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் தாங்க. சரிங்களா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ 70 கிராம் இருக்கு இல்லைங்களா, 70 கிலோகிராம் இன்ட்டு, ஏன்னா 70 கிராம் நிறையுள்ள ஒருவர் நிலவில் எவ்வளோ எடையோட இருப்பார் அப்படின்னு தானே கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், 70 இன்ட்டு 1.63 என்னங்க சொன்னால் நிலாவுடைய ஈர்ப்பு விசையுடைய முடுக்கம் 1.63 மீட்டர் பை செகண்டு ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லியிருக்கோமா. இப்போ இதை நம்ம பெருக்கணும் அப்படின்னா என்ன வருங்க, 114.1 நியூட்டன் வரும். 114.1 நியூட்டன் அப்படின்னு வரும். அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா 114 நியூட்டன் அப்படின்றத நமக்கு சரியான விடையாக இருக்குது. சரிங்களா? இதுவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா 70 கிலோகிராம் நிறை பூமியில் ஒருத்தருடைய நிறை பார்த்தீங்க அப்படின்னா பூமியில் ஒருத்தருடைய நிறை பார்த்தீங்க அப்படின்னா 70 கிலோகிராம் அப்படின்னா நிலவில் அவருடைய நிலா இருக்கு இல்லையா, நிலாவில் அவருடைய நிறை எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நிலாவிலையும் அது என்ன செய்யாது, மாறுபடாது. ஸோ நிறை பூமியில் 70 கிலோகிராம் இருந்துச்சுனாலும் அங்கேயும் என்ன செய்யும், ஸோ அங்கேயும் 70 கிலோகிராம் தான் இருக்கும். இதே பார்த்தீங்க அப்படின்னா பூமியில் ஒருத்தருடைய எடை 60 அப்படின்னு வச்சுங்களேன், பூமியில் ஒருத்தருடைய எடை 60 அப்படின்னா நிலாவில் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா 1/6, அதாவது பூமியில் 6 கிலோ இருக்காங்க அப்படின்னா நிலவில் வந்து அவங்க 1 கிலோ தான் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 60 கிலோ பூமியில் எடை இருந்துச்சு அப்படின்னா நிலாவில் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ இருப்பாங்க, வெறும் 10 கிலோ தான் எடை வந்து இருப்பாங்க. ஓகேங்களாங்க? ஓகே, நல்லா கவனிங்க. 70 கிராம் நிறையுள்ள ஒருவருடைய நிலாவில் எவ்வளோ எடை இருப்பார்னா 114. காரணம் என்னென்னா நிலாவுடைய ஈர்ப்பு விசையுடைய முடுக்கம் 1.63 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்டு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் புவியீர்ப்பு விசை, புவியில் வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பு விசையோட முடுக்கம் வந்துட்டு 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்டு. ஓகேங்களா? ஸோ அதான் இந்த ஃபார்முலா வச்சு போட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு இந்த ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும். ஸோ சிம்பிளான ஒரு கொஷின் தான். ஸோ இந்த அளவுகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போட்டுடலாம். ஓகேங்களாங்க? ஸோ கொஷின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 2வது கொஷின் பாருங்கள்.
ஸோ ரெண்டாவது கொஸ்டின் ஃபைண்ட் த கரெக்ட் ஒன், ஏதோ சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்கள். 1, ஸோ அழுத்தத்தை அதிகரிக்க அதன் மீது செயல்படும் விசையை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அழுத்தத்தை அதிகரிக்கணும்னா என்னங்க செய்யணும்? அழுத்தத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஸோ நம்மளுடைய செயல்படும் விசையை என்ன செய்யணும்? என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகரிக்கணும். அப்படி தானே செய்யணும்? அதிகரிக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்புறம் பாருங்கள், ரெண்டாவது ஆப்ஷன் அதான் சொல்லியிருக்காங்க. அழுத்தத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா அதன் மீது செயல்படும் விசை என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். ஸோ அப்போ இந்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து சரியானதாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், அழுத்தத்தை அதிகரிக்க அதன் மீது செயல்படும் பரப்பை அதிகரிக்க வேண்டும் சொல்கிறாங்க. ஸோ பரப்பை அதிகரிக்க தேவையில்லை, பரப்பை என்ன செய்யணும்? ஸோ குறைக்கணும். பரப்பை வந்து என்ன செய்யணும்? ஸோ குறைக்கணும். அப்போ 4வது பாயிண்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அழுத்தத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா அதன் மீது செயல்படக்கூடிய விசையை அதிகரிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அழுத்தத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா அதன் மீது செயல்படக்கூடிய பரப்பை என்ன செய்யணும்? குறைக்கணும். ஓகேங்களாங்க? ஓகே. ஸோ ப்ரெஷர் கேன் பி இன்க்ரீஸ்டு பை இன்க்ரீஸிங் த, சரிங்களா? ப்ரெஷர் என்ன பண்ணணும்? ப்ரெஷர் அதிகரிக்கணும் அப்படின்னா அதில் செயல்படக்கூடிய விசை என்ன செய்யணும்? ஃபோர்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகரிக்கணும். ஓகேங்களாங்க? ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா டிக்ரீஸ் பண்ணணும். சர்ஃபேஸ் ஏரியா என்ன செய்யணும்? ஸோ டிக்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் சி. 2, 4 மட்டும் என்ன செய்யுது? ஸோ சரியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து தேர்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்க்கலாம் பாருங்கள். ஸோ வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி காற்றழுத்தமானி அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பாராமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவி தான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யப்படுது? ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு மெஷர் அட்மாஸ்பியர் ப்ரெஷர். ஸோ வளிமண்டல அழுத்தத்தை அளவிடுறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது காற்றழுத்தமானி அப்படின்றது சரிதான். இதனை கண்டறியாதவர் டாரிசெல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனை கண்டறியாதவர் டாரிசெல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனை கண்டறிந்தவர் தான் யார் அப்படின்னா டாரிசெல்லி. ஸோ பாதரச காற்றழுத்தமானியை கண்டறிந்தவர் யாருங்க? ஸோ இத்தாலி நாட்டை சேர்ந்த டாரிசெல்லி அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கண்டறிந்தவர். ஓகே. அப்போ இது வந்து என்ன செய்றாங்க? ஸோ தப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று 1 கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் டெல்லியில் வந்து இருக்குது. சரிங்களா? ஆப்ஷன் டியில் வந்து இருக்குது. ஸோ கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆப்ஷன் டி டெல்லி. அடுத்து பாருங்கள், கடல் மட்ட அளவில் பாதரசத்துடைய அழுத்தம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ கடல் மட்ட அழுத்தத்தில் பாதரசத்துடைய அழுத்தம் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 76 சென்டிமீட்டராக இருக்கும். இல்லை அப்படின்னா 760 மில்லிமீட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர் அப்படி தானே? இப்போ 76 சென்டிமீட்டர் 760 மில்லிமீட்டர். பார்த்தீங்கன்னா 760 கொடுத்துருக்காங்க, நமக்கு 76 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க, 76 மில்லிமீட்டரும் கொடுத்துருக்காங்க, 76 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டி டெல்லி தான். பி அண்ட் சி ரெண்டுமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 4 கடல் மட்ட அளவில் பாதரசத்துடைய அழுத்தம் எவ்வளோ இருக்கும்? ஸோ 76 சென்டிமீட்டர் அல்லது 760 மில்லிமீட்டராக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, எத்தனை 0 டிகிரியில் நீரின் அடர்த்தி அதிகம் கேட்குறாங்க? 4 டிகிரி செல்சியஸில் தான் அதிகம். சரிங்களா? ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க. ஸோ எத்தனை 0 டிகிரியில் வந்து அடர்த்தி அதிகமாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா 4 டிகிரி செல்சியஸில். ஓகேங்களா? ஓகே. அடுத்து 5க்கு ஆப்ஷன் ஏ. 6வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடர்த்தியின் எஸ்ஐ அலகு கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கொடுக்கக்கூடாது, இது வந்து தப்பு. எப்படிலாம் அளவுகள் இருக்குன்னு பாருங்கள். அடர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராம் பை மீட்டர் கியூப்னு இருக்கலாம், சென்டிமீட்டர் கிடையாது. கிராம் பை மீட்டர் கியூப் அப்படின்னு இருக்கலாம். இல்லை அப்படின்னா கிலோகிராம் பை மீட்டர் கியூப்னு இருக்கலாம். சரிங்களா? ஓகே, இது கிராம் பை சென்டிமீட்டர், கிராம் பை சென்டிமீட்டர்னு கூட கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி கொடுத்தா தப்பு. ஸோ இந்த அடர்த்தி எஸ்ஐ அளவு வந்து தப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்படின்றது தான் சரி. இல்லை அப்படின்னா கிராம் பை மீட்டர் கியூப் அப்படின்னு கூட கொடுக்கலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா கிராம் பை சென்டிமீட்டர் மீட்டர் கியூப் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடர்த்தி எஸ்ஐ அலகு கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் கிடையாது, கிராம் பை மீட்டர் கியூப். கிலோகிராம் பை மீட்டர் கியூப். ஓகேங்களா? கிலோகிராம் பை
மீட்டர் கியூப். ஓகேங்களா? ஸோ அதுதான் சரி, அது தப்பு. ஒப்படர்த்தியை அளவிடுறதுக்காக பிக்னோமீட்டர் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சரிதான். சரிங்களா? கூற்று தவறு, காரணம் வந்து சரி. கூற்று தவறு, காரணம் வந்து சரி. ஸோ பிக்னோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா அடர்த்தி குடுவை அப்படின்னு சொல்லுவாங்க. அடர்த்தி குடுவை. பிக்னோமீட்டர் வந்து அடர்த்தி குடுவை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களாங்க? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆன்சர் சி தான் சரியான விடை. சரிங்களா? கூற்று தவறு, காரணம் வந்து சரியாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 7th பொறுத்துக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தாங்க. ஓகேங்களா? இதில் கவனிங்க. பாலின் அடர்த்தியை கண்டறிவதற்காக பயன்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்களா? பால் சம்பந்தமான பொருள் எது வந்தாலும் லாக்கு தான். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 7 1க்கு வந்து 2. ஓகேங்களா? 1க்கு வந்து 2. பாலை வந்து தயிராக மாற்றுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா லாக்டோபேசிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிரி, நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரி வந்து நமக்கு பயன்படுது. ஸோ இந்த லாக்டோபேசிலஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2012 தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டிருக்கு. தேசிய நுண்ணுயிரியாக அறிவிக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் வந்து நமக்கு கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குதுங்க. ஓகேங்களாங்க? சரி, ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், சர்க்கரையின் அடர்த்தியை கண்டறிய பயன்படுகிறது. சரிங்களா? சர்க்கரையுடைய அடர்த்தியை கண்டறிய பயன்படுவது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா சர்க்கரை சாக்ரோமீட்டர் வேலை முடிஞ்சிச்சு. அப்படி தானே? சர்க்கரை சால்கோமீட்டர். ஓகேங்களா? 2 3. ஸோ அதுக்கப்புறம் சாராயத்தின் அடர்த்தியை கண்டுபிடிச்சிருக்கு. சாராயம் என்ன இருக்கும்? ஆல்கஹால் இருக்கும். ஆல்கனோமீட்டர். இதுக்கெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா நமக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா 2 3 1 2 3 1 ஆப்ஷன் பி பாம்பே. ஓகேங்களா? மனித உடலின் வெப்பநிலை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சாதாரணமாக நம்ம மனிதனுடைய உடல் வெப்பநிலை பார்த்தீங்க அப்படின்னா 37 டிகிரி செல்சியஸ். அவன் அப்படியே அடிச்சிருவான். ஏழை பார்த்தோம் அப்படின்னா ஆஹா ரொம்ப ஈஸியான கொஸ்டினை கேட்டிருக்காங்கடா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவான்? அடிச்சுட்டு வந்துடுவோம். அடுத்து பாருங்கள் 98.4 ஃபேரன்ஹீட்டு. ஃபேரன்ஹீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. 37 டிகிரி செல்சியஸ் கரெக்டு தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 37 டிகிரி செல்சியஸை என்ன செய்ய போகிறோம்? டிகிரி செல்சியஸ் வந்து ஃபேரன்ஹீட்டாக வந்து மாற்ற போகிறோம். அப்படி தானே? ஸோ டிகிரி செல்சியஸை என்ன செய்ய போகிறோம்? ஃபேரன்ஹீட்டாக மாற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபேரன்ஹீட்டாக மாற்றணும் அப்படின்னா என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். டிகிரி செல்சியஸ் டு ஃபேரன்ஹீட் மாற்ற போகிறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபார்முலா வந்து சி இன்ட்டு, அதாவது என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த செல்சியஸ் சி ப்ளஸ் சி இன்ட்டு 1.8 சி இன்ட்டு 1.8 போட்டுக்கிற வேண்டியதான். ஸோ ப்ளஸ் இதோட சேர்த்து 32ங்க. இதோட சேர்த்து 32. இப்போ பாருங்கள், சி என்ன கொடுத்துருக்காங்க? 37 டிகிரி. ஓகே, இன்ட்டு 1.8 இன்ட்டு 1.8. ஓகேங்களா? ஓகே, ப்ளஸ் 32. கவனிங்க, செல்சியஸ்லேருந்து ஃபேரன்ஹீட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா ஃபார்முலா பாருங்கள். சி இன்ட்டு 1.8 ப்ளஸ்ஸு 32. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் 37 1.8 அப்படி தானே? 1.8 போட்டுக்கிற வேண்டியதான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கரெக்டாக வந்து நமக்கு 8 8 64 8 56 மிச்சம் 6 பட் ஓகே ஓகே நமக்கு வந்து 66.6 அப்படின்னு வந்து கிடைக்கும். சரிங்களா? 66.6ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 32 ப்ளஸ் 32 என்னங்க கிடைக்கும்? ஸோ 66.6 ப்ளஸ் 32 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 8 9 98.6ன்னு கொடுத்துருவாங்க. ஃபெல்லிங் மிஸ்டேக் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 98 நமக்கு அப்ராக்சிமேட்டாக 98. ஸோ இந்த உடல் ஃபேரன்ஹீட்டில் கொடுக்கும்போது இது என்ன தான்? இது கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ ஓகே அடுத்து பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், செல்சியஸ்லேருந்து ஃபேரன்ஹீட்டுக்கு மாற்றிட்டோம். ஸோ அப்போ இது 2வது ஆப்ஷனும் கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இதுவுமே சரி தான். இப்போ பாருங்கள், இப்போ டிகிரி செல்சியஸ்லேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா செல்சியஸ்லேருந்து நமக்கு கெல்வினுக்கு மாற்ற போகிறேன். அப்படி தானே? ஸோ செல்சியஸ்லேருந்து கெல்வினுக்கு மாற்ற போகிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்சியஸ் ப்ளஸ் 273.15 இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன செஞ்சிடும்? ஸோ கெல்வின் வந்து கிடச்சிருங்க. சரிங்களா? பாருங்கள், 273 இதோட சேர்த்து 37 வந்து கூட்டணும். அப்படி தானே? ஸோ கூட்டணும் அப்படின்னா 0 1
ஸோ 10 11 மிச்சம் 1 310 கிடச்சிருச்சுங்களா? ஸோ 1.5 அது புள்ளியில் இருக்கிறதுனால அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிற வேண்டாம் சரிங்களா? ஸோ 310 கெல்வின் ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க? ஸோ சரியாக தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா? இல்லை சார் நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ வந்து இதில் வந்து 9.8 98.6ன்னு சொல்லியிருந்தீங்க, இதில் வந்து 310.5 15ன்னு சொல்கிறீங்க, புள்ளியில் இருக்கிறத கணக்கிட வேணான்னு சொல்கிறீங்க. ஓகே, ஒருவேளை நல்லா கவனிங்க. ஸோ அப்ராக்சிமெண்ட்டான அளவு கொடுத்துருந்தா அனைத்தும் சரி சரிங்களா? அப்ராக்சிமெண்ட்டான கொடுத்துருந்தா அனைத்தும் சரி தான். ஸோ நமக்கு வந்து அப்ராக்சிமெண்ட்டான அளவு கொடுக்கல, அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம 37 டிகிரி செல்சியஸை வந்து எடுத்துடலாம். ஆனால் ஆன்சர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா? ஸோ அப்ராக்சிமெண்ட்டான அளவு வந்து இதில் வந்து கொடுக்கல, தோராயமாக தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அனைத்துமே சரி தான். ஓகேங்களாங்க? சரி, ஓகே. ஸோ 8வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டெல்லி. அடுத்து பாருங்கள், அனைத்து வாயுக்களின் அழுத்தம் எந்த வெப்பநிலையில் சுழியாகி விடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அனைத்து வாயுக்களுடைய அழுத்தம் -273.15 டிகிரி செல்சியஸில் என்ன செஞ்சிருது? ஸோ அனைத்து வாயுக்களுடைய அழுத்தம் என்ன செய்யுது? ஸோ சுழியாகி விடுகிறது சரிங்களா? இது ஒரு சிம்பிளான ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ 9வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. அடுத்து 10வது கேள்வி. ஓகே, ஃபாரன்ஹீட் அளவில் ஆவியாதல் புள்ளி அளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. 212ங்க. இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் கொஷின் மாதிரி சரிங்களா? ஸோ ஃபாரன்ஹீட் அளவில் ஆவியாதல் புள்ளி உரம் வந்து 212. ஓகேங்களா? 212. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மனிதன் மன அழுத்தத்தை குறைக்கும் அமைதிப்படுத்தியாக பயன்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மெக்னீஷியம் சல்ஃபேட் நைட்ரேட் தான் சரிங்களா? மெக்னீஷியம் சல்ஃபேட் நைட்ரேட் ஓகேங்களா? ஸோ MgSO4 7H2O சரிங்களா? MgSO4 7H2O எப்சம் உப்பு அப்படின்றது தான் பார்த்திங்க அப்படின்னா ஸோ மனிதனுடைய மன அழுத்தத்தை குறைத்து அமைதிப்படுத்தியாக நமக்கு வந்து என்ன செய்யுது? ஸோ பயன்படுகிறது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எப்சம் உப்பு பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மனிதனுடைய நிறைய இதில் வந்து நமக்கு என்ன செய்யுது? ஸோ பயன்படுகிறது. மனிதனுடைய தசை மற்றும் நரம்புகள் இருக்கு இல்லையா? தசை மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலத்தை வந்து சீர்மைப்படுத்துகிறது. தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை என்ன செய்யுது? ஸோ எப்சம் உப்பு வந்து என்ன செய்யுது? ஸோ அதை வந்து நமக்கு வந்து சீர்மைப்படுத்துகிறது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தோல் நோய்கள் இருக்கு இல்லையா? ஸோ தோல் நோய்கள் ஏற்படும் பொழுது நமக்கு வந்து அந்த தோல் நோய்களுக்கு களிம்பு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பொருள்கள் தயாரிக்கிறதுக்கு இந்த எப்சம் உப்பு தான் என்ன செய்யப்படுது? நமக்கு வந்து பயன்படுகிறது சரிங்களாங்க? ஸோ 11வது கேள்விக்கு ஆன்சர் டி, எப்சம் உப்பு. 12வது கேள்வி பாருங்கள். பாஸ்பரஸ் அறை வெப்பநிலை எரிதல் எதற்கு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாஸ்பரஸ் பார்த்திங்க அப்படின்னா தன்னிச்சையான எரிதலுக்கு என்ன செய்யுது? ஸோ யூஸ் ஆகுது, தன்னிச்சையான எரிதலுக்கு வந்து பயன்படுகிறது. அதே மாதிரி எல்பிஜி இருக்கு இல்லையா? எல்பிஜி அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா தன்னிச்சையான எரிதலுக்கு தான் எடுத்துக்காட்டாக தான் இருக்குது சரிங்களா? வேகமான எரிதல் தான் எல்பிஜி சரிங்களா? வேகமான எரிதல் தான் எல்பிஜி. ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 12க்கு ஆன்சர் பாம்பே. அடுத்து 13வது கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எதற்கு எரிபொருள் திறன் மதிப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா H2க்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா எரிபொருள் திறன் மதிப்பு என்ன செய்யுது? ஸோ அதிகமாக இருக்குது. சிஎன்சியை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ H2க்கு தான் என்ன செய்யுது? அதிகமாக இருக்குது. 13க்கு ஆன்சர் டெல்லி தான். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள். சுவாச பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய வாயு சரிங்களா? சுவாச பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய வாயு வந்து பார்த்திங்கன்னா கோபால்ட். ஸோ 2 கோபால்ட். ஓகேங்களா? உலக வெப்பமயமாதலை உண்டாக்கக்கூடிய வாயு பார்த்திங்க அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரசன் டை ஆக்சைடும் அமிலமலை கார்பன் டை ஆக்சைடு. ஸோ 2 1 3 4 ஆன்சர் பியில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஓகே, 14வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். மின்சார உபகரணங்களால் ஏற்படும் தீ எதன் கீழ் வரும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஸோ தீ எரியுது இல்லையா? ஸோ நெருப்பு. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வகையான நெருப்பு வகைகளை வந்து நமக்கு வந்து பிரிக்கிறாங்க. 5 வகையான நெருப்பு வகையில் வந்து நமக்கு வந்து பிரிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு ABCDE அப்படின்னு 5 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வகுப்பு ஏல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மரம்,
அதே மாதிரி துணி, மரம், துணி, அதுக்கடுத்து காகிதம், இந்த மாதிரி இருக்கான பொருள்களில் இருக்கக்கூடிய எரியறதுக்கு உதவக்கூடிய திடப்பொருள்கள், எளிதில் எரியும் திடப்பொருள்கள் அப்படின்னு சொல்லி ஏல வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? 5 வகையான நெருப்பு வகைகள். ஓகே. ரெண்டாவது பி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பெட்ரோலு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டர்பைனு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு. சரிங்களா? பெட்ரோலு, பெயிண்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எதிலுக்கு துணை புரியக்கூடிய இது எல்லாத்தையுமே திங்ஸ் எல்லாத்தையுமே பியில் வந்து கிளாஸ் பியில் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து சி பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் சியில் பார்த்திங்க அப்படின்னா சி எங்கே இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன், பியூட்டேனு, அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மீத்தேன், இந்த மாதிரியான வாயுக்குள் வந்து எரிதலுக்கு துணை போகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி வாயுக்களை வந்து எரியும் நெருப்புடைய வகுப்பு சி, கிளாஸ் சியில் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து டியில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எண்ணெய் இருக்கு இல்லையா? எண்ணெயினால் ஏற்படுத்தக்கூடிய தீகள். சரிங்களா? எண்ணெய் பொருள்களால் ஏற்படுத்தக்கூடிய தீகளை வந்து டியில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ மின்சார உபகரணங்களால் ஏற்படும் தீ அப்போ எதன் கீழே வரும்னு பார்த்திங்க அப்படின்னா வகுப்பு கிளாஸ் இயில் தான் வரும். சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 15க்கு ஆன்சர் சி. ஓகேங்களா? ஓகே. அடுத்து 16வது கொஸ்டின். ஓகே, கொஞ்சம் கவனிங்க. ஸோ ஹைட்ரோகார்பன் இருக்கு இல்லையா? ஹைட்ரோகார்பன் திடநிலையில் இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹைட்ரோகார்பன் திடநிலையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாராஃபின்கள். திடநிலையில் இருக்கக்கூடியது வந்து பாராஃபின்கள். திரவ நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்சேனும் பென்சீனும். அதுக்கடுத்து வாயு நிலையில் இருக்கிறது தான் மீத்தேனும் புரோப்பேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாயு நிலையில் இருக்கக்கூடிய மீத்தேனையும் புரோப்பேன் தான் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? எல்பிஜி, நம்மளுடைய கேஸ் சிலிண்டர் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து என்ன செய்கிறாங்க? ஸோ யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 3 திடநிலையில் வந்து பாராஃபின்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திரவ நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வாயு நிலையில் தான் மீத்தேனும் புரோப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா 3 1 2 ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? ஸோ 16வது கேள்விக்கு ஆன்சர் பாம்பே. அடுத்து 17 உலர்வாயு என அழைக்கப்படுவது எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மீத்தேனும் ஈத்தேனும் தான் உலர்வாயு என்று அழைக்கப்படுகிறது. மீத்தேனும் ஈத்தேனும் தான் எப்படி அழைக்கப்படுகிறது? ஸோ உலர்வாயு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ எல்பிஜி பார்த்திங்க அப்படின்னா என்னங்க இருக்கும்? எல்பிஜியில் இப்போ தான் பார்த்தோம், புரோப்பேன் அண்டு பியூட்டேன் இருக்கும். புரோப்பேனும் ப்ளஸ் பியூட்டேனும் வந்துருக்கும். எல்பிஜியில் புரோப்பேனும் பியூட்டேனும் தான் இருக்கும். ஸோ எல்பிஜியில் புரோப்பேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறமற்ற மற்றும் அதாவது நமக்கு மனமற்ற வாயுவாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கேஸ் லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னா அதை என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்காகவே என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜியில் பார்த்தீங்கன்னா மெர்காப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு வாயுவை இதில் வந்து நமக்கு கலந்து விட்றாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கேஸ் லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னா என்ன செஞ்சிடலாம்? ஸோ நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த புரோப்பேனும் தூய பியூட்டேனும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து குளிர்சாதன பெட்டிகளில் என்ன செய்யப்படுது? ஸோ ரெஃப்ரிஜரேட்டர் போன்ற குளிர்சாதன பெட்டிகள் என்ன செய்யப்படுது? ஸோ புரோப்பேனும் பியூட்டேனும் என்ன செய்யப்படுதுன்னா பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? ஸோ உலர்வாயு மீத்தேனும் ஈத்தேனும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் 18. நைலான்கள் பெயிண்ட்டுகள் தயாரிக்க பயன்படும் நிலக்கரி வகை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிலக்கரி வகைகளை வந்து நம்ம 4 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து லிக்னைட்டு, துணை பிட்டுமினஸ் அண்டு ஆந்த்ராசைட் அப்படின்னு 4 வகையாக பிரிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லிக்னைட்டை பொறுத்தளவுக்கு பழுப்பு நிலக்கரி இருக்கு இல்லையா? பழுப்பு நிறம் அதுதான் லிக்னைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிக்னைட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தரத்திலேயும் குறைவான நிலக்கரி எது அப்படின்னு பார்த்தோம்னா லிக்னைட் தான். நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நிலக்கரி லிக்னைட்டு. சரிங்களா? பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து துணை பிட்டுமினன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கும், கருமை நிறத்தில் வந்து இருக்கும். சரிங்களா? ஆனால் பிட்டுமினன்ஸ் மற்றும் ஆந்த்ராய்ட்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அடர் கருமை நிறத்தில் வந்து இருக்கும். பிட்டுமினன்ஸ் பொறுத்தளவுக்கு அடர் கருமை நிறத்தில் இருக்கும், ரெண்டுமே அடர் கருமை நிறத்தில் இருக்கும். ஆனால் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா இது கடினத்தன்மை, பிட்டுமினன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கடினத்தன்மையாக இருக்கும். ஆனால் ஆந்த்ராய்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லேசானதாக இருக்கும். அடர் கருமை நிறத்தில் இருக்கும். சரிங்களா? அடர் கருமை நிறத்தில் இது வந்து இருக்கும். ஓகேங்களா? இது வந்து
இதுவும் அடர் கருமை இருந்தால் எதை கருமைனா இது கடுமையானது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இது வந்து லேசாக இருக்கும். ஆனால் ஆந்த்ராக்சைட்டு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் எரிஞ்சு நமக்கு நிறைய எரிசக்தியை தரக்கூடிய, அதிக வெப்பத்தை தரக்கூடிய ஒரு இது எதுன்னு பார்த்தோன்னா ஆந்த்ராசைட்டு தான். சரிங்களாங்க. ஸோ அதே மாதிரி லைலான் பெயிண்ட்டுகள் தயாரிக்கிறதுக்கு என்ன பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்டுமினஸ் தான் பயன்படுது. பிட்டுமினஸ் தான் நமக்கு வந்து பயன்படுகிறது. சரிங்களா. ஓகே. ஸோ இது வந்து பழுப்பு நிறம், இது வந்து கருமை நிறம், அது அடற்கருமை, அது அடற்கருமை. ஆனால் இது கடினமானது, அது வந்து லேசானது. ஓகேங்களா. ஓகே. ஸோ 18வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. அடுத்து 19வது கொஸ்டின், கருப்பு தங்கம் பெட்ரோலுங்க. கருப்பு தங்கம் என்னது? பெட்ரோலு. கரெக்டு தான். கருப்பு வைரம் தான் என்னது? நிலக்கரி. ஓகேங்களா. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே என்ன செஞ்சுருக்காங்க? சரியா. நமக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். கருப்பு தங்கம் பெட்ரோல், கருப்பு வைரம் தான் நிலக்கரி. கருப்பு வைரம் தான் நிலக்கரி. சரிங்களா. வைரம் பார்த்தீங்கன்னா, நிலக்கரி பார்த்தீங்கன்னா என்னது? கார்பன் புறவேற்றுமை வடிவங்களில் வரும். சரிங்களா. அதே மாதிரி வைரமும் என்ன செய்யும்? புறவேற்றுமை வடிவங்களில் தான் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கருப்பு வைரம் நிலக்கரி. ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 19க்கு ஆன்சர் ஏ. கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். ஓகேங்களா. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்கள். கச்சா எண்ணெயில் உள்ள மாசு எதுன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒன்லைன் கொஸ்டின் தான். சல்ஃபர் தாங்க. சரிங்களா. கச்சா எண்ணெயில் இருக்கக்கூடிய மாசு வந்து என்ன தான்? சல்ஃபர் தான். ஓகேங்களா. 20வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டெல்லி. அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்கள். ஓகேங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க. சரிங்களா. இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, பார்க்கலாம் பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சீட்டோன் எண் மதிப்பீடு டீசலுக்கு பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டீசலுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. டீசலுக்கு தான் என்ன செய்கிறாங்க? பயன்படுத்துகிறாங்க. சீட்டோன் எண் அப்படின்றது டீசலுக்காக பயன்படுத்தக்கூடியது தான். அசிட்டோனை சேர்ப்பதன் மூலமாக டீசலின் சீட்டோன் எண் அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டு தான். ஸோ அசிட்டோனை சேர்ப்பதனால டீசலுடைய சிட்டோன் எண்ணை என்ன செய்ய முடியும்? அதிகரிக்க முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்டோன் எண் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆக்டோன் எண் அது வந்து எதுக்காக அப்படின்னா பெட்ரோலுக்காக. சரிங்களா. சீட்டோன் எண் வந்து டீசலுக்காக, ஆக்டோன் எண் வந்து பெட்ரோலுக்காக. ஸோ இந்த கூற்று தப்பாக இருக்குது, காரணம் சரியாக இருக்குது. சரிங்களா. கூற்று தவறு, காரணம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க? சரியாக இருக்குது. சீட்டோன்னா டீசலுங்க, ஆக்டோன்னா பெட்ரோலுங்க. ஆக்டோனை சேர்க்கிறதுனால என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசலுடைய சீட்டோன் என்ன செஞ்சுக்கலாம்? ஸோ அதிகரிச்சுக்கலாம். ஓகேங்களா. சரி, அசிட்டோனை சேர்ப்பதன் மூலமாக. ஸோ 21க்கு ஆன்சர் சி. 22, இனிமையான மனம் மற்றும் இனிப்பு சுவை கொண்ட மயக்க மருந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்னா குளோரோஃபார்ம் தாங்க. ஸோ குளோரோஃபார்ம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் ஆவியாகக்கூடிய திரவம். எளிதில் ஆவியாகக்கூடிய திரவம். சரிங்களா. மயக்க மருந்துகள்லேயே பார்த்தீங்கன்னா மிகவும் பாதுகாப்பானது எது அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு தான். மயக்க மருந்துகள்லேயும் மிகவும் பாதுகாப்பான மயக்க மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு. ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ குளோரோஃபார்ம் இப்படி கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா என்ன கொடுப்பாங்கன்னா CHCl3 அப்படின்னு கொடுப்பாங்க. CHCl3ன்னு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ 22வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான் நமக்கு சரியான விடையாக இருக்குது. அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்கள். 23வது கொஸ்டின் கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. காலநிலை மாற்றத்தினையும் காற்று மாசுபடுதலின் விளைவுகளை விளக்கும் ஒரு உயிர்காட்டி லைக்கன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப சரிங்க, ரொம்ப சரிதான். ஸோ லைக்கன்கள் என்பது பூஞ்சை ப்ளஸ் உயர் தாவரங்களில் ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ பூஞ்சை இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாசி ப்ளஸ் பூஞ்சை, பாசி ப்ளஸ் பூஞ்சை உயிர்களில்தான் ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பாக இருக்குது. பூஞ்சை மட்டும் கொடுத்துருக்காங்க. பாசி ப்ளஸ் பூஞ்சை உயிர்களின் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா லைக்கன்கள். ஸோ கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறு. கூற்று சரி, காரணம் வந்து தவறு. ஆப்ஷன் டியில் வந்து இருக்குது. ஆப்ஷன் டியில் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் 24. கீழ்கண்டவற்றில் எது பஞ்சகாவிய அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. பஞ்சகாவியம் அல்ல அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய நமக்கு 5 பொருள்கள். பஞ்சு அப்படின்னா என்னங்க? 5. சரிங்களா. இப்போ பஞ்சாப் எப்படி ஏன் பஞ்சாப் அழைக்கப்படுது? 5 நதிகள் பாய்றதுனால பஞ்சாப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனை நதிகள் பாய்ஞ்சிச்சு? 7 நதிகள் பாய்ந்ததுனால பஞ்சாபுக்கு சப்த சிந்து அப்படின்னு ஒரு பேரும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், மாட்டு சாணம், மாட்டுடைய சிறுநீர், பால், தயிர், நெய். ஸோ இந்த 5 பொருள் தான் பார்த்தீங்கன்னா பஞ்சகவியம். இதை வச்சு தான் பயன்படுத்துகிறாங்க. மோர் வந்து என்னது? ஸோ தப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. பஞ்சகவியம் அல்லன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் டி, மோர் தான் நமக்கு
சரியான விடை. சரிங்களா? ஸோ 24க்கு ஆன்சர் டி. 25 தட்டைப்பயிரில் பாக்டீரியா கருகல் நோயை ஏற்படுத்துவது. ரொம்ப முக்கியமான ஒரு கொஷினுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். அப்படியே சொல்கிறேன் அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள். ஓகே, தட்டைப்பயிரில் என்ன செய்யுது, என்ன நோய் வருது ஃபஸ்ட்டு? இது ஒரு கொஷினுங்க. தட்டைப்பயிரில் பாக்டீரியா கருகல் நோய் ஏற்படுது. சரிங்களா? ஓகேங்களா? தட்டைப்பயிரில் என்ன நோய் ஏற்படுது? பாக்டீரியா கருகல் நோய் வந்து ஏற்படுகிறது. இது நோயை ஏற்படுத்தாமல் தடுக்கிறதுக்காக போடக்கூடிய ரகம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரகம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ரகம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் பூசா கோமல் அப்படின்றதான் என்னது? ஸோ சரியான விடை பூசா கோமல் அப்படின்றதான் நமக்கு சரியான விடை. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கொஷினுங்க, தட்டைப்பயிருக்கு என்ன நோய் ஏற்படுத்தும்? பாக்டீரியா கருகல் நோய் வரும். அது என்ன ரகம் வந்து சரிப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசா கோமல் ரகம் வந்து நமக்கு வந்து சரியாக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கோதுமை பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை ரகம் தான் எது அப்படின்னா கிம்கிரி. கோதுமைக்கு என்ன மாதிரியான நோய்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இலை மற்றும் பட்டை துருநோய். ஸோ இந்த நோயை சரிப்படுத்துறதுக்காக தான் கோதுமையுடைய ரகமான கிம்கிரி வந்து வந்திருக்கு. கிம்கிரி. ஓகேங்களா? கோதுமை, கிம்கிரி, இலை மற்றும் பட்டைத்துரு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூசா சுப்ரா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் சூப்பராக இருக்கும், நல்லா வச்சோம்னா நல்லாயிருக்கும் காலிஃப்ளவர். ஓகேங்களா? பூசா சுப்ரா. காலிஃப்ளவரில் என்ன வரும்? காலிஃப்ளவரில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை கலரில் இருக்கும். காலிஃப்ளவர் என்ன செய்யும்? ஸோ வெள்ளை கலர் இருக்கும். அதை கெடுக்கிறதுக்காகவே என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு அழுகல் நோய் வந்து வரும். சரிங்களா? கருப்பு அழுகல் நோய். சரிங்களா? ஓகே, அப்போ காலிஃப்ளவருக்கு என்ன நோய் தாக்கும் அப்படின்னா கருப்பு அழுகல் நோய் தாக்கும். ஸோ அதை சரிப்படுத்துறதுக்காகவா என்ன ரகத்தை வந்து கொண்டு வந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பூசா சுப்ரா. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அழகாக இருக்கும், காலிஃப்ளவர் சமைச்சோம்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூசா பனிப்பந்து. அதாவது K1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? K1ன்னு சொல்லுவாங்க. இது எப்படி நம்ம காலிஃப்ளவரை பார்த்தாலே எப்படி இருக்குங்க? ஸோ பனிப்பந்து மாதிரி இருக்கும், அப்படி தானே? காலிஃப்ளவரை பார்த்தா எப்படி இருக்கும்? அப்போ ஸோ பனிப்பந்து மாதிரி இருக்கும். ஸோ காலிஃப்ளவர் என்ன நோய் வரும்னு பார்த்தீங்கன்னா கருப்பு அழுகல் நோய். பார்த்தீங்கன்னா பூசா சுப்ரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பூசா சுப்ரா. இன்னொரு ரகம் பார்த்தீங்கன்னா பூசா பனிப்பந்து K1 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூசா கௌரவ். சரிங்களா? பூசா கௌரவ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்து தாவரங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ரகம் தான் பூசா கௌரவ் அப்படின்றது. ஸோ இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமானதுக்கு, ஒன்று வந்து கடுகு. சரிங்களா? ஒன்று வந்து கடுகு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கடுகு தான். அதில் கடுகுல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த உறிஞ்சி பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அசுவினின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான தாக்குதலை உண்டாக்காமல் இருக்கிறதுக்காக தான் நமக்கு வந்து பூசா கௌரவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரகத்தை வந்து நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயில் பெரும்பாலும் என்ன நோய்ங்க ஏற்படும்? ஸோ வெண்டைக்காயில் வந்து தண்டில் வந்து பிரச்சனை வரும். தண்டு துளைப்பான் அல்லது வெண்டைக்காயில் வந்து தண்டு துளைப்பான் அல்லது பார்த்தீங்க அப்படின்னா கனித்துளைப்பான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தண்டு துளைப்பான் அல்லது கனித்துளைப்பான் நோய் வந்து வெண்டைக்காயில் பெரும்பாலும் ஏற்படும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக நம்மளுக்கு என்ன ரகம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பூசா, எல்லாமே பூசா தாங்க வரும் பெரும்பாலும். சரிங்களா? பின்னா இருக்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்னேன் காலிஃப்ளவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், சமைச்சா சூப்பராக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் எப்படி இருக்கும்? பனிப்பந்து மாதிரி இருக்கும். அதனால் வந்து பனிப்பந்து அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். கடுகுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடுகு கௌரவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு கோமல் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோதுமை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மட்டும்தான் கிம்கிரி அப்படின்னு வந்திருக்கு. கோதுமை மட்டும்தான் கிம்கிரின்னு வந்திருக்கு. சரிங்களா? இதில் பாருங்கள் பூசா சவானி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூசா A4 இதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சவானி, பூசா A4 இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எதுக்குங்க பயன்படுது? ஸோ வெண்டைக்காயுடைய ரகமாக இது ரெண்டு இருக்குது. அதுக்கடுத்து வேறு இன்னொன்று முக்கியமான ஒன்று இருக்குது, அவரை இருக்கு இல்லையா? ஸோ அவரைக்காய் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த அசுவினின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த பூச்சிகள் தான் பெரும்பாலும் தாக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூசா செம் 2, பூசா செம் 2, பூசா செம் 3. ஸோ இந்த ரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவரைக்காக யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ 25வது கொஸ்டினுக்கு தட்டைப்பயிரின் பாக்டீரியா கருகல் நோயை ஏற்படுத்துவது வந்து பார்த்தீங்கன்னா பூசா கோமல். ஓகேங்களா? ஸோ 25க்கு ஆன்சர் சி. சரிப்பா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 27. சரியா? ஓகே, இது ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். சரிங்களா? சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஓகே, பார்க்கலாம் பாருங்கள்.
ஸோ தாவர உண்ணி, ஊன் உண்ணி, அனைத்துண்ணி, சிதைப்பவை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தாவர உண்ணி என்னங்க, புல் இலைத்தலைகள் மட்டும் சாப்பிடும். தாவர உண்ணி வந்து பசு 1. அடுத்து ஊன் உண்ணி, புலி பார்த்தீங்கன்னா என்னது, பசிச்சாலும் புல்லை தின்னாது, அது வந்து என்னதான், ஸோ இறைச்சி மட்டும் தான் சாப்பிடும். ஸோ 2 நேராக தான் கொடுத்துருக்காங்க. அனைத்துண்ணி, காகம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யும், பிரெட்டை போட்டாலும் சாப்பிடும், ரொட்டி போட்டாலும் சாப்பிடும், ஸோ கறி போட்டாலும் என்ன செய்யும், ஸோ சாப்பிடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா காகம் வந்து அனைத்துண்ணி. சிதைப்பையை பார்த்தீங்கன்னா பூஞ்சைகளும் பாக்டீரியாக்களும் என்னதான், ஸோ சிதைப்பை. அப்படியே நேராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 27க்கு ஆன்சர் பி, பாம்பே. அடுத்து 28வது கொஸ்டின். ஓகேங்க, பாருங்க. சிப்கோ இயக்கத்தை நிறுவியவர் சுந்தர்லால் பகுனா. கரெக்டு தான். சிப்கோ இயக்கத்தை யார் நிறுவனாங்க, ஸோ சுந்தர்லால் பகுனா அவர்கள் தான் நிறுவனாங்க. ஸோ கரெக்டு தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சாமோலி அப்படின்ற கிராமத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கட்டி தழுவுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறை தான் சிப்கோ இயக்கம். சுந்தர்லால் பகுனா 1973ஆம் ஆண்டு என்ன செஞ்சார், ஸோ இதை வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ மிச்சம் என்ன 1973 வேறு என்ன இருக்குது, ஸோ வங்க புலி பாதுகாப்பு சட்டம், புலிகள் பாதுகாப்பு சட்டம். அதே வருஷம் தான் பார்த்தீங்கன்னா வங்காள புலி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தேசிய விலங்காக அறிவிச்சாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி 1973 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வங்க சிங்கம் என்ன செஞ்சு தேசிய விலங்காக வந்து இருந்துச்சு. சரிங்களா. ஓகே. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே என்ன செஞ்சுருக்காங்க, ஸோ சரியாக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ 28க்கு ஆன்சர் ஏ. அடுத்து 29வது கொஸ்டின் பாருங்கள். 29 உலக பல்லுயிர் இயற்கை பாதுகாப்பு தினம் மே 28 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மே 22. ஸோ மே 22ஆம் தேதி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ராஜாராம் மோகன் ராய் இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய பிறந்த தினம், ராஜாராம் மோகன் ராயுடைய பிறந்த தினம் மே 28 தான். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா 1828 பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை தோற்றுவிச்சிருப்பார். ஸோ 1829 இவருடைய பெரும் முயற்சினால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சதி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஸோ சதி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றியவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. இந்த சட்டம் நிறைவேற துணை நின்றவர் தான் யார், ராஜாராம் மோகன் ராய். சரிங்களா. நவீன இந்தியாவின் சிற்பி அப்படின்னு வந்து நவீன இந்தியாவின் சிற்பி வந்து அவர் அம்பேத்கர். சரிங்களா. ஸோ சாரி போயிட்டேன். ஓகேங்களா. ஸோ மே 22 வந்து ராஜாராம் மோகன் ராயோட. ஸோ தவறானது பார்த்தீங்கன்னா உலக பல்லுயிர் தினம் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5, உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூன் 28, உலக ஓசோன் தினம் வந்து செப்டம்பர் 16. ஸோ மிச்சதெல்லாம் சரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ 29க்கு ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள் 30வது கொஸ்டின். மெட்ராஸ் வனவிலங்கு சட்டம் இப்போ தான் நம்ம பார்த்தோம், சொல்லலை நினைக்கிறேன். ஸோ 1972 இந்திய வனவிலங்கு சட்டம் 1972. 1879, 1832, 1873 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 73 அப்படியே பார்த்தீங்கன்னா 1873 தான் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் வனவிலங்கு சட்டம். 1873 வந்து மெட்ராஸ் வனவிலங்கு சட்டம். சரிங்களாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1986. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உலக வனவிலங்கு தினம் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 3ஆம் தேதி. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். மார்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20, 21, 22, 23, 24 ஒரு 5 முக்கியமான தினங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னோம். மார்ச் 20 சிட்டுக்குருவி தினம், மார்ச் 21 பார்த்தீங்கன்னா காடுகள் தினம், மார்ச் 22 வந்து தண்ணீர் தினம், உலக தண்ணீர் தினம், மார்ச் 23 பார்த்தீங்க அப்படின்னா வானிலை தினம், மார்ச் 24 பார்த்தீங்கன்னா காசநோய் தினம். சரிங்களா. சிட்டுக்குருவிக்கு காட்டில் தண்ணி இல்லாதனாலையும் வானிலை சரியில்லாதனாலையும் காசநோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இது குறித்து வச்சுக்கோங்க. சரிங்களா. உலக வனவிலங்கு தினம் பார்த்தீங்கன்னா மார்ச் 3. அடுத்து ஒரு பொறுத்துக 32வது கொஷினு. ஓகே, இந்த மாதிரி கொஷின் தாங்க நமக்கு நிறையா கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் கொஷினில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ சிம் கார்பெட் தேசிய பூங்கா 1936 முதல் தேசிய பூங்கா எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம் கார்பெட் தேசிய பூங்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் வந்து இருக்குது. எங்கெங்கே இருக்குது? உத்தரகாண்டில் இருக்குது ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. துத்வா தேசிய பூங்கா உத்தரப்பிரதேசம். துத்வா தேசிய பூங்கா வந்து உத்தரப்பிரதேசம். இது பார்த்தீங்க அப்படின்னா 1977
77 என்னங்க வேலை 77 வேறு என்ன இருக்குது? வேலைக்கு உணவு திட்டம். வேலைக்கு உணவு திட்டம் 77. வேலைக்கு உணவு திட்டம். அதுவே சம வேலைக்கு சம ஊதியம், சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு வந்துருச்சுன்னா 1976. சம வேலைக்கு சம ஊதியம்னா 1976. வேலைக்கு உணவு திட்டம் வந்து 1977. சர்வதேச பெண்கள் ஆண்டு, சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979. சரிங்களாங்க? ஓகே வச்சுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், கிர் தேசிய பூங்கா குஜராத். நமக்கு இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். டிஎன்பிசிலையோ இல்லை எஸ்ஐலையோ கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிர் தேசிய பூங்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா குஜராத்தில் வந்துருக்கு. துத்வா வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம். 3, 4 இங்கே தனியாக எழுதுறேன். 3, 4. அடுத்து கிர் தேசிய பூங்கா பார்த்திங்கன்னா குஜராத். குர் வந்து குஜராத் பார்த்திங்க அப்படின்னா எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1975. 1975. ஓகே. அடுத்து கன்ஹா தேசிய பூங்கா வந்து மத்திய பிரதேசம். கன்ஹா வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய பிரதேசம். ஓகேங்களா? இது வந்து 1955. 1955. சரிங்களா? ஓகே. 1955 வேறு என்ன முக்கியமான தினம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க. இது ஒரு நோட்ஸ் கூட எழுதி வச்சுக்கோங்க. 1955 பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஐ இருக்கு இல்லையா? எஸ்பிஐ அதாவது பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஐ நம்மளுடைய பிரசிடென்சி 3 பிரசிடென்சி பேங்க் இருந்திருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வங்காள வங்கி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மும்பை வங்கி, அதுக்கடுத்து சென்னை வங்கி. ஸோ இந்த வங்கிகளை இணைச்சி என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா 1921 பார்த்திங்க அப்படின்னா என்ன செஞ்சுருப்பாங்க? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இம்பீரியல் பேங்க் அப்படின்னு பேர் மாற்றிருப்பாங்க. இந்த 3 பிரசிடென்சி வங்கி இணைச்சி 1921 இம்பீரியல் பேங்க்னு மாற்றிருப்பாங்க. ஸோ இந்த இம்பீரியல் பேங்க் தான் பார்த்திங்க அப்படின்னா என்ன செஞ்சுருப்பாங்க? எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு 1955 வந்து பேர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. இதே 1955 தான் கன்ஹா தேசிய பூங்கா வந்து உருவாக்கியிருக்காங்க. இதே 1955 தான் குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. குடியுரிமை சட்டம் என்ன செய்யப்பட்டது? கொண்டு வரப்பட்டது 1955 தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. தீண்டாமை ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டதும் 1955 தான். அதுக்கடுத்து இந்து திருமண சட்டம் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே 1955 தான். சரிங்களா? ஒரு 4 இது சொல்லியிருக்கேன். நீ இடையில ஆகுச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 2 எங்கெங்க இருக்குது? 3, 4, 1, 2 ஆப்ஷன் பியில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஓகே. நான் நிறையா முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ 32 ஆன்சர் பாம்பே. அடுத்து 33வது கொஸ்டின் தவறான இணை கேட்குறாங்க. ஓகே. கிண்டி தேசிய பூங்கா எங்கெங்க இருக்குது? கிண்டி சென்னையில் இருக்குது. உலகத்துக்கு அறிஞ்சது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கிண்டி வந்து தான் தப்பாக இருக்குது. ஸோ மன்னார் வளைகுடா வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்துலையும், இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூர்லையும், முதுமலை தேசிய பூங்கா நீலகிரியிலையும் இருக்குது. இந்த முதுமலை தேசிய பூங்காவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா முதுமலையும் ப்ளஸ் முக்கூர்த்தி தேசிய பூங்கா இருக்கு இல்லையா? முக்கூர்த்தி கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். ஸோ முதுமலை தேசிய பூங்காவும் முக்கூர்த்தி தேசிய பூங்காவும் எங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முக்கூர்த்தி ரெண்டுமே நீலகிரியில் தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா 1990 தாங்க உருவாக்கப்பட்டிருக்கோம். என்ன 1990 எப்படி வச்சுக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எந்த வருஷம் கொடுத்தாங்க அப்படின்னா 1990 தான். அடுத்து பார்த்திங்கன்னா நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு பாரத ரத்னா விருதும் 1990 தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 1990 முதுமலை தேசிய பூங்கா, முக்கூர்த்தி தேசிய பூங்கா நீலகிரி, அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது 1990. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெல்சன் மண்டேலா 1990. ஓகேங்களாங்க? கிண்டி தேசிய பூங்கா எந்த வருஷம் ஒரு வேளை கேட்டாங்க அப்படின்னா 1976ங்க. கிண்டி தேசிய பூங்கா 1976. 1976 என்னங்க சொன்னாங்க? ஸோ சம வேலைக்கு சம ஊதியம் 1976 கிண்டி. மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா பார்த்திங்க அப்படின்னா எந்த வருஷம்? 1980. ஓகே. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோயம்புத்தூரில் பார்த்திங்க அப்படின்னா 1989. சாரி 1991 நினைக்கிறேன். சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. 1889 தான் நினைக்கிறேன். 1989. ஸோ இதை மட்டும் ஒன்ஸ் பார்த்துங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இந்திரா காந்தி தேசிய பூங்கா மட்டும். ஓகேங்களா? ஸோ 33க்கு ஆன்சர் ஏ தான். அடுத்து 34 விதைகளை பாதுகாக்க பயன்படுது எதுன்னு பார்த்தீங்கன்னா திரவ நைட்ரஜன் தான் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ விதைகளை பாதுகாக்கிறதுக்கான பெரிய அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னு ஒன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா விதைகளை பாதுகாக்கிறதுக்காக
நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 34வது கொஸ்டின் தானே. ஓகே, நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பெரிய விதை வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய விதை வங்கி பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மில்லியன் விதை வங்கி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, மில்லியம் விதை வங்கி தான் பார்த்திங்கன்னா ஸோ பெரிய விதை வங்கியாக இருக்குது. சரிங்களா, விதைகளை வந்து திரவ நைட்ரஜனில் தான் என்ன செய்கிறாங்க, ஸோ பாதுகாக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், IUCN எப்பொழுது தோற்றுவிக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. 1948 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வந்து தோற்றுவிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது எங்கே ஃபஸ்ட்டு வந்து தோற்றுவிச்சிருக்காங்க, சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய கிளாண்டன் அப்படின்ற இடத்துலாம் தோற்று வச்சிருப்பாங்க. சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய கிளாண்டன் அப்படின்னு எடுத்துருக்காங்க. ஆனால் IUCN இந்தியாவுக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா ஸோ 2007 தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதனுடைய தலைமையகம் புதுடில்லியில் இருக்குது. இந்தியாவில் புதுடில்லியில் இருக்குது. ஓகேங்களாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 35க்கு ஆன்சர் சி. 36வது கொஸ்டின், கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம். சூப்பர், அருமையான கேள்வி. கடல் ஆமைகள் 1999. யானை பாதுகாப்பு சட்டம் 1992. யானை பாரம்பரிய விலங்காக அறிவிக்கப்பட்டது 2010. யானை பாதுகாப்பு சட்டம் 1992. யானை தேசிய பாரம்பரிய விலங்காக அறிவிக்கப்பட்டது 2010. 1976 முதலைகள் பாதுகாப்பு சட்டம் 1976. வேற என்னங்க சொன்னால், சம வேலைக்கு சம ஊதியம் சொன்னோமா, சம வேலைக்கு சம ஊதியம். வேற என்ன சொன்னோம் 1976க்கு, கிண்டி தேசிய பூங்கா சொன்னோம். சம வேலைக்கு சம ஊதியம் கிண்டி தேசிய பூங்கா பார்த்துக்குங்க, லிங்க் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா, முதலை பாதுகாப்பு சட்டமாக 1976 தான். வேற என்ன 2020 வேறு எது இருக்குங்களா? சரி, ஓகே, சரிங்களா. ஸோ கொஷின் நம்பர் 36க்கு ஆன்சர் சி. அடுத்து 37, இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா சிம் கார்பெட் தேசிய பூங்கா. கரெக்டு தான் சொன்னோமா. சிம் கார்பெட் தேசிய பூங்கா எந்த வருஷங்க? சிம் கார்பெட் தேசிய பூங்கா 1936ன்னு சொன்னோம். அப்படி தானே, 1936. இந்தியாவில் தற்போது 15 உயிர்கோள காப்பகங்கள் இருக்குங்க. 13 கிடையாது, 15. இப்போ கரண்ட் அஃபேரில் அது இன்னும் கூடினாலும் கூடிக்கலாம், கொஞ்சம் ஒன்ஸ் பார்த்துங்க. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே கூற்று சரி காரணம் வந்து தவறு. கூற்று சரி காரணம் வந்து தவறு. ஆன்சர் டெல்லி. ஓகேங்களா. ஓகே, ஸோ 37க்கு ஆன்சர் டெல்லி. அடுத்து 38வது கேள்வி பாருங்க. ஓகேங்க, நோக்ரேக் உயிர்கோள காப்பகம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நோக்ரேக் உயிர்கோள காப்பகம் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் வந்து மானஸ், நமக்கு தெரியும் அஸ்ஸாம் மானஸ் உயிர்கோள காப்பகம் அஸ்ஸாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நந்தாதேவி வந்து உத்தரப்பிரதேசம். நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் உத்தரப்பிரதேசம். மேற்கு வங்காளம் நல்லா தெரியும், சுந்தர்பன்ஸ் சுந்தரவன காடுகள்னு சொல்லும் இல்லையா, சுந்தர்பன்ஸ் உயிர்கோள காப்பகம் வந்து மேற்கு வங்காளம். நோக்ராக் பார்த்தீங்க அப்படின்னா மேகாலயா, நோக்ரேக் அப்படின்னு சொல்லுவாங்க, மேகாலயா. சரிங்களா. அடுத்து உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது? 2002. உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 உருவாக்கப்பட்டது. ப்ளூ கிராஸ் எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 1897. 7, 8, 9 எப்படி வேணால் ஞாபகம் வச்சுங்க. 1897. ஓகேங்களா. ஓகே, ஸோ ப்ளூ கிராஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெட்டா. சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1980 உருவாக்கப்பட்டது. 1980 உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஓகேங்களாங்க. ஸோ 39வது கேள்விக்கு ஆன்சர் ஏ. ஓகே, அடுத்து பாருங்கள் 40வது கேள்வி ஒரு பொறுத்துக தான். மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2016 வந்து அறிவிச்சாங்க. அது ஒரு புலிகள் காப்பகமாகவும் அறிவிச்சாங்க. ஓகேங்களா. ஒன்று நேராக தான் இருக்குது 1. அடுத்து வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம் சென்னை. வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம் சென்னை. இது வந்து பார்த்திங்கன்னா 1991 வந்து கொண்டு வந்திருப்பாங்க சென்னை. அதுவும் நேராக தான் இருக்குது. களக்காடு திருநெல்வேலி. இது பார்த்திங்க அப்படின்னா 1976. களக்காடு வந்து 1976. கவனிச்சுக்கோங்க. பாருங்கள், என்ன சொன்னாங்க 76ல் சம வேலைக்கு சம ஊதியம் சொன்னோமா. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் சொல்லியிருக்குமா. வேறு என்ன சொன்னோம் 76ல். ஸோ 76ல் என்னென்ன சொல்லியிருக்கோம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோட சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து சாம்பல் நிற அணில் விலங்கு சரணாலயம் வந்து விருதுநகர். சரிங்களா, விருதுநகர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1988. ஓகேங்களா. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 3. 1, 2, 4, 3 இது மட்டும் தான் நமக்கு மாறி இருக்குது. ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 40க்கு ஆன்சர் சி. அடுத்து 41வது கேள்வி. ஸோ இது வரைக்கும் சயின்ஸ் முடிஞ்சு, அதுக்கு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸ் வருது. ஓகே, சியூகி என்ற நூலை எழுதினவர் யாருங்க? யுவான் சுவாங்.
ஸோ புனித யாத்திரிகளின் இளவரசன் என்று அழைக்கப்படுறவர் அவர் தான். பிரியதர்ஷிகா என்ற நூலை எழுதினவர் யாருங்க? ஸோ ஹர்ஷர் தான் வந்து எழுதியிருப்பார். பிரியதர்ஷிகா என்ற நூலை வந்து ஹர்ஷர் தான் எழுதியிருப்பார். ஹர்ஷர் பார்த்திங்க அப்படின்னா ரத்னாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு நூலையும் எழுதியிருப்பார். ரத்னாவளி, நாகநந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய நூலையும் யார் தான் எழுதியிருப்பாங்க? ஸோ ஹர்ஷர் தான் எழுதியிருப்பார். ஸோ 2, 4. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கிருதார்ஜினியம் பார்த்திங்க அப்படின்னா உடைய பாராவி வந்து எழுதியிருப்பார். ராஜதரங்கனி பார்த்திங்க அப்படின்னா கல்கனார் வந்து எழுதியிருப்பார். சரிங்களா? 1, 3. ஸோ 2, 4, 1, 3. கொஸ்டின் நம்பர் 41க்கு ஆன்சர் சி நமக்கு சரியானுடைய இருக்குது. 41க்கு சி. அடுத்து 42வது கேள்வி பாருங்கள். திருநாவுக்கரசரால் சைவ மத சமயத்திற்கு மாற்றப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ திருநாவுக்கரசர் வந்து முதலாம் மகேந்திரவர்மனை தான் என்ன செஞ்சுருப்பாங்க? சைவ சமயத்துக்கு வந்து மாற்றிருப்பாங்க. திருஞான சம்பந்தர் யாரை மாற்றினார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ திருஞான சம்பந்தர் பார்த்திங்க அப்படின்னா கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்ட அரிகேசரி மாரவர்மன், கூன் பாண்டியன் அழைக்கப்பட்ட அரிகேசரி மாரவர்மனை என்ன செய்வாப்ல? ஸோ சமண மதத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாற்றிருப்பார். சரிங்களா? சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாற்றிருப்பார். சரிங்களாங்க? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின். ஓகே, 43வது கொஸ்டின். ஐகோல் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஐகோல் கல்வெட்டு 2ஆம் புலிகேசியின் அவைக்கள புலவரான ரவிகீர்த்தியால் கன்னட மொழியில் எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டதுங்க. கன்னட மொழி கிடையாது, சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. ஸோ ரவிகீர்த்தி பார்த்திங்க அப்படின்னா 2ஆம் புலிகேசி சொல்லியிருப்பார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த புலவர் அப்படின்னு ரவிகீர்த்தியை வந்து 2ஆம் புலிகேசி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்கள். ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் அமகேஸ்வர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அமகேஸ்வர். ஸோ அமகேஸ்வர் கிடையாது, தந்தி துர்கர் தான் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூட வம்சத்தை என்ன செஞ்சிருப்பாரு? ஸோ நிறுவியிருப்பார். தந்தி துர்கா அப்படின்றதான் நிறுவியிருப்பார். ஓகேங்களா? ஓகே. கீழே சாளுக்கியர்கள் தலைநகரம் அப்படின்னு கல்யாணியை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் கல்யாணி பார்த்தீங்கன்னா மேலை சாளுக்கியருடைய தலைநகரம் தான் என்னது? ஸோ கல்யாணி. அப்போ கீழே சாளுக்கியர்களுடைய தலைநகரம் எதுங்க? கீழே சாளுக்கியர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெங்கி. அதிலே சொல்லியிருப்பாங்க வெங்கியை ஆண்ட கீழே சாளுக்கியர்கள். சரிங்களா? கல்யாணியை ஆண்ட மேலை சாளுக்கியர்கள் அப்படின்னு வச்சுக்கணும். சரிங்களா? ஓகேங்களா? கல்யாணி எப்படி வச்சுக்கணும்? கல்யாணி வந்து மேலே தாலி கட்டுறது தான் மேலே தான் கட்டுவாங்க. சரிங்களா? அப்படியே வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி. குடுமியான் மலை திருமயத்தில் காணப்படும் இசை குறித்த கல்வெட்டு பல்லவர்களுடைய இசை ஆர்வத்தை சொல்லுதுங்க. சோழனுடைய இசை ஆர்வம் கிடையாது. ஸோ பல்லவர்களுடைய இசை ஆர்வத்தை சொல்லுதுங்க. ஓகேங்களா? இப்போ 1 தப்பு, 2 தப்பு, 3 தப்பு, 4 தப்பு. ஸோ அனைத்துமே என்ன தான் இருக்குது? ஸோ தவறாக தான் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ 43வது கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி, டெல்லி. அடுத்து 44வது கேள்வி. ஓகே, சரியற்ற கூற்றை காண்க. சரியற்ற என்னங்க? தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? காணிக்கடன் என்பது சோழ அரசின் வசூலிக்கப்பட்ட நிலவரியாகும். சரிதாங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு குடவலை முறையை பற்றி சொல்லுது. அதுவுமே சரிதாங்க. முதலாம் ராஜராஜன் 8000 என்னும் இடத்தில் கிடையாதுங்க. முதலாம் ராஜராஜன் கிடையாது, ராஜேந்திர சோழன். ஸோ இந்த கூற்று வந்து தப்பாக இருக்குது. அவர் தான் பார்த்தீங்கன்னா கல்லூரியை வந்து நிறுவியிருப்பார். ராஜராஜன் தப்பாக கொடுத்துருக்காங்க. முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சார். கரெக்டு தாங்க. ஸோ சரியற்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆன்சர் சி தான் வந்து தப்பாக இருக்குது. முதலாம் ராஜராஜன் தான் என்ன செஞ்சுருக்காங்க? ஸோ தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை வந்து கட்டியிருக்காங்க. தஞ்சை பிரகதீஸ்வரர் தட்சிண மேரு என்று அழைக்கப்பட்ட கோயில் எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தஞ்சை பிரகதீஸ்வரர், தஞ்சை பெரிய கோயில் தான் தட்சிண மேரு என்று அழைக்கப்படுகிறது. முதலாம் ராஜராஜ சோழனுடைய மகன் தான் முதலாம் ராஜேந்திர சோழன். ஸோ கங்கை கொண்டான் என்ற பெயரும் யாருக்கு தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு தான் இருக்குது. கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் என்ற பெயரும் இருக்குது. சரிங்களாங்க? அதே மாதிரி ராஜராஜன் மும்முடி சோழன் என்று அழைக்கப்படுறான். மும்முடி சோழன் என்று அழைக்கப்படுவார் யாருங்க? ராஜராஜ சோழன். ஓகேங்களா? ஸோ கூடுதலாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 44க்கு ஆன்சர் சி. 45வது கேள்வி. சரியான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, பார்க்கலாமா? ஓகே. மத்தவிலாச பிரகசனம் முதலாம் மகேந்திரவர்மன். மத்தவிலாச பிரகசனம் முதலாம் மகேந்திரவர்மன். பிரகதீஸ்வரர் ஆலயம் தஞ்சை பிரகதீஸ்வரர் முதலாம் ராஜேந்திரன் கிடையாது, முதலாம் ராஜராஜ சோழன். இப்போ தான் பார்த்தோம் பிரகதீஸ்வரர் ஆலயம் ராஜராஜ சோழன். ஓகேங்களா? மாமல்லபுரம் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிப்பு 1984. அது வந்து கரெக்டு தான். 1984 கரெக்டு தான். அதுக்கடுத்து பாருங்கள். கவிராஜ மார்க்கம் என்பது கன்னட மொழியின் முதல் நாடக நூல் அப்படின்னு கொடுக்குறாங்க. முதல் நாடக நூல் கிடையாது, முதல் இலக்கண நூல். சரிங்களா? ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சரியான இணை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1 மட்டும் தான் சரியாக இருக்குது. ஆன்சர் பி, பாம்பே.
பிரகதீஸ்வரர் ஆலயம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. பிரகதீஸ்வரர், தஞ்சை பிரகதீஸ்வரர் பெரிய கோயில் தான் தட்சிணை மேரு என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பார்த்தீங்க அப்படின்னா 1994 யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மத்த விலாச பிரகசனம் எழுதுகிறோம் முதலாம் மகேந்திரவர்மன் தான் மத்த விலாசன் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்த விலாசன் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்த விலாச பிரகசனம் தான் பார்த்தீங்க அப்படின்னா குடிகாரர்களின் மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பௌத்த மதத்தை இழிவுபடுத்தும் விதமாக அமைந்த ஒரு நூல் மத்த விலாச பிரகசனம். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து கவிராஜ மார்க்கம் கன்னட மொழியில் எழுதப்பட்ட முதல் இலக்கண நூலாக இருக்கிறது. ஓகேங்களாங்க? சரி, ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 45க்கு ஆன்சர் சி. 46வது கொஸ்டின் பாருங்கள். ஓகேங்க. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டினுங்க. ஏன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. என்ன காரணம் அப்படின்னா நமக்கு இந்த பிரதிகாரர்கள், பாலர்கள், சவுக்கன்கள், ராஷ்டிரகூடர்கள் இவங்களுக்குள்ள ரொம்ப உள்ளே போயெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. யார் தோற்றுவிச்சாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாலும் கேட்கலாம். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஸோ பிரதிகாரர்களை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா முதலாம் நாகப்பட்டருங்க. பிரதிகாரர்கள் முறையை தோற்றுவித்தவர், பிரதிகாரர்கள் ஆட்சி தோற்றுவித்தவர் முதலாம் நாகப்பட்டர். பாலர்கள் கோபாலர், சவுக்கன்கள் பார்த்தீங்கன்னா சிம்மராஜர், ராஷ்டிரகூடர்கள் வந்து தந்தி துர்கர். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா சவுக்கன்கள் தந்தி துர்கர் 3-2 ஒரு நிமிஷம். பிரதிகாரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் நாகப்பட்டர், பாலர்கள் வந்து கோபாலர், சவுக்கன்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மராஜர், ராஷ்டிரகூடர்கள் வந்து தந்தி துர்கர். ஓகேங்களா? ராஷ்டிரகூடர்கள் வந்து தந்தி துர்கர். மறுபடியும் போட்டேன்னா 4-1. ஓகேங்களா? ஸோ 3-2-4-1 ஆன்சர் ஏல வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 46க்கு ஆன்சர் ஏ. அடுத்து 47வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ பாண்டியர்கள் குறித்த கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஓகே பாருங்கள். பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலே மிகவும் அற்புதமான பகுதி அப்படின்னு சொன்னது மார்க்கோ போலோங்க. ஸோ மார்க்கோ போலோ பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை மதுரைக்கு வந்திருப்பார். ஸோ மார்க்கோ போலோ குறிப்புகளில் சொல்லியிருப்பார். கரெக்டு தான். இந்த கூற்று வந்து சரிதான். பாண்டிய நாட்டின் நிலத்தின் உரிமையாளர்களை பூமி புத்திரர்கள் என்று அழைத்தாங்க. கரெக்டு தான், ரொம்ப கரெக்டு தான். ஸோ களப்பிரர்களும் வந்து பாண்டிய மன்னன் வரகுணன் மதுரையை மீட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாது. கடுங்கோன்னா மதுரையை மீட்டார். சரிங்களா? கடுங்கோன்னா மதுரையை மீட்டார். ஸோ இந்த கூற்று தான் என்ன செஞ்சுருக்காங்க? ஸோ தப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அரிகேசரி மாரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு திருஞான சம்பந்தர். இப்போ தான் சொன்னோம் நம்ம. அரிகேசரி மாரவன் கூன் பாண்டியன் அழைக்கப்பட்ட அரிகேசரி மாரவணன் அதான் என்ன செஞ்சிருப்பாரு? ஸோ திருஞான சம்பந்தர் வந்து மாற்றிருப்பார். ஓகேங்களா? ஸோ அது வந்து சரியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? தவறானதான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி மட்டும் தப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 47க்கு ஆன்சர் சி. அடுத்து கஜினி முகமது எந்த ஆண்டு சோமநாதபுர படையெடுப்பின் மீது படையெடுத்தார்? 1024. ஒரு சில இடத்துல 1025ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ 1191 முதல் தரையின் போர் பிருத்திவிராஜ் சவுகான் அவர்களுக்கும் முகமது கோரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1191 முதல் தரையின் போர் நடந்திருக்கும். ஸோ இதில் பிருத்திவிராஜ் சவுகான் வெற்றி பெற்றிருப்பார், முகமது கோரி வந்து தோற்றிருப்பார். அடுத்த வருஷமே மறுபடியும் பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் முகமது கோரிக்கும் அதே இடத்துல அடுத்த வருஷம் 1192 2ஆம் தரையின் போர் வந்து நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சவுகான் தோற்று போவார், முகமது கோரி வெற்றி அடைஞ்சிருவார். ஸோ முகமது கோரி முல்தானை கைப்பற்றப்பட்ட வருஷம் எந்த வருஷம்னு கேட்பாங்க. ஸோ 1175 முகமது கோரி. இதில் பார்த்தீங்கன்னா கஜினி முகமது நீங்கள் தெரிஞ்சாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கஜினி முகமது பார்த்தீங்கன்னா 10-30 என்ன செஞ்சிருப்பார்? ஸோ இறந்து போயிடுவார். ஓகேங்களா? ஸோ கஜினி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் மீது 17 முறை படையெடுத்து வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா கஜினி முகமது தான். சரிங்களா? ஓகே. ஸோ 48க்கு ஆன்சர் பி. ஓகேங்க. அடுத்து 49வது கேள்வி. ஓகே பார்க்கலாமா? சரியான இணை ஏதோ ஒன்று மட்டும் தான் சரியாக இருக்குது போல். ஓகேங்களா? பார்க்கலாம். தஜ் உல்மா அசீர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குத்புதீன் ஐபக் இருக்கு இல்லையா? என்ன குத்புதீன் ஐபக் பற்றிய நூல் ப்ளஸ் டெல்லி சுல்தானுடைய வரலாறை நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த தாஜ் உல்மா அசீர் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை வந்து படிக்கலாம். ஸோ இந்த நூலை யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹசன் நிசாமி தான் எழுதியிருப்பார். ஹசன் நிசாமி அப்படின்றது தான் எழுதியிருப்பார். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ இந்த கூற்று தப்பு தான், ஆசிரியர் வந்து தப்பு தான். ஜியாவுத் பாணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜியாவுத் பாணி பார்த்தீங்க அப்படின்னா தசுகி பெரோஷாகி அப்படின்னு நூல் எழுதியிருப்பாங்க. தசுகி ஃபெரோஷாகி என்ற நூலை வந்து எழுதியிருப்பார் இவர். தஜ் உல்மா அசீர் அப்படின்றவருடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஹசன் நிசாமி.
இது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானுடைய வரலாற்றை பெருமையாக கொஞ்சமாகவும் அதில் குத்புதீன் ஐபக்கை பற்றியும் சில குறிப்புகளும் இருக்கும். ஷியா உத் பானி வந்து தசுகி பெரோசாகி அப்படின்னு நூல் எழுதியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கியாசுதீன் பால்பனில் இருந்து ஸோ ஃபெரோஷா துக்ளக் வரைக்கும் அவருடைய குறிப்புகள் வந்து இந்த நூலில் வந்து இருக்கும். தாகுக்கி ஃபெரோசாகின்ற நூலில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தபகத்-இ அக்பர் அப்படின்ற நூலை எழுதுனது யார் அப்படின்னா நிசாமுதீன் அகமத். தபகத்-இ அக்பர் அப்படின்ற நூலை எழுதுனது வந்து நிசாமுதீன் அகமத் அப்படின்றது வந்து எழுதியிருப்பார் அகமத்து. அபுல் பாசல் வந்து ஐனி அக்பர் நாமான்ற 2 நூல் எழுதியிருப்பாங்க. ஐனி அக்பர் நாமா. இந்த ஐனி அக்பர் நாமா தபகத்-இ அக்பர் 3மேவும் பார்த்தீங்கன்னா யாருடைய நூல்? அக்பரை பற்றி நூல் தான். ஐனி அக்பர் நாமா அப்படின்னு நூல் எழுதியிருப்பாங்க. ஓகே. தாகுக்-இ ஹிந்த் அல்பர்னி இதுதான் சரியாக வந்து கொடுத்துருக்காங்களா? ஆமாம், இது சரியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப்ஷன் நமக்கு கீழே இருக்குது, நம்ம பார்த்துக்குறோம். இது சரியாக இருக்குது. தாகுக்-இ ஹிந்த் வந்து அல்பர்னி எழுதியிருப்பாங்க. தசுக்-இ ஜஹாங்கீர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா தசுக்-இ ஜஹாங்கீர் அப்படின்றது ஜஹாங்கீருடைய சுயசரிதை நூலுங்க. ஜஹாங்கீருடைய ஒரு சுயசரிதை நூல் தான் தசுக்-இ ஜஹாங்கீர். ஹசன் நிசாமி பார்த்தீங்க அப்படின்னா தஜ்-உல்மா அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கூற்றுமே தப்பாக தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 3 மட்டும் சரியாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ ஒன்று உங்களுக்கு புரியல அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கேட்டுங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது எல்லாமே. ஓகேங்களா? ஓகே. ஸோ 49வது கேள்விக்கு ஆன்சர் சி தான் சரியான விடை. ஓகேங்களா? ஓகே. அடுத்து 50வது கேள்வி. திருவாலங்காடு செப்பேடு யாரை பற்றிங்க சொல்லுது? திருவாலங்காடு செப்பேடு பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழனை பற்றி சொல்லக்கூடிய செப்பேடு திருவாலங்காடு செப்பேடு 1. அன்பில் செப்பேடு பார்த்தீங்கன்னா சுந்தர சோழனை பற்றி சொல்லக்கூடிய செப்பேடு. கீதா கோவிந்தம் பார்த்தீங்கன்னா ஜெயதேவரை பற்றி சொல்லக்கூடிய செப்பேடு. மதுரா விஜயம் வந்து யார் எழுதியிருப்பாங்க? கங்காதேவி வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாலங்காடு செப்பேடு முதலாம் ராஜேந்திர சோழன் அவங்கள பற்றி எழுதுனது, அவங்கள பற்றினதுன்னு சொன்னாலும் நமக்கு என்ன செய்யலாம்? ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நமக்கு நல்லா தெரியும். மதுரா விஜயம் பார்த்தீங்க அப்படின்னா குமார கம்பன்னா மதுரை வரை வந்து வெற்றியடைய செஞ்சுருப்பார். மதுரையை வந்து பிடிச்சிருப்பார். யாருக்கிட்ட இருந்தது? ஸோ டெல்லி சுல்தான்கிட்ட இருந்து என்ன செஞ்சுருப்பாங்க? சுல்தானுடைய ஆட்சியை கலைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமார கம்பன்னா தான். ஸோ குமார கம்பன்னாவுடைய மனைவி தான் கங்காதேவி. ஸோ அவங்க தான் என்ன செய்வாங்க? மதுரா விஜயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ 50வது கேள்விக்கு ஆன்சர் ஏ. அடுத்து 51, அதுவும் ஒரு பொறுத்துக தான். ஸோ இப்போ தான் பார்த்தோம் மானஸ் அஸ்ஸாம். மானஸ் எங்கே இருக்குதுங்க? மானஸ் தேசிய பூங்கா அஸ்ஸாமில் இருக்குது. சிம்லிபால் பார்த்தீங்கன்னா ஒடிஷா. சிம்லிபால் வந்து ஒடிஷா. சுந்தரவன வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம். பன்னா வந்து மத்திய பிரதேசம். ஓகேங்களா? ஸோ 3, 2, 4, 1 இது ஒரு சிம்பிளான ஒன்று பொறுத்துக தான். சரிங்களா? ஸோ பொறுத்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லை. இந்த மானஸ் அஸ்ஸாம் அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம போட்டுடலாம் ஆன்சர். அப்படி தானேங்க? அப்படி தான். ஸோ 51க்கு ஆன்சர் டெல்லி டி. அடுத்து 52வது கேள்வி. இது ரொம்ப முக்கியமானதுங்க. சரிங்களா? ஸோ குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க, நல்லா பாருங்கள். ஓகே. இளஞ்சிவப்பு புரட்சி பார்த்தீங்க அப்படின்னா என்னதுங்க? இளஞ்சிவப்பு புரட்சி வந்து வெங்காயம் தக்காளிங்க. ஸோ 3 இளஞ்சிவப்பு புரட்சி வெங்காயமும் தக்காளி. சாம்பல் புரட்சி என்னதுங்க? சாம்பல் புரட்சி வந்து உரங்கள். வெள்ளி புரட்சி வந்து முட்டை. தங்க இலை புரட்சி வந்து சணல் 5. அதுக்கடுத்து 2. பழுப்பு புரட்சி வந்து கொக்கோ. சரிங்களா? இப்போ 3, 1, 5, 2, 4 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் வந்து இருக்குது பாருங்கள். தங்க இலை புரட்சி வந்து சணல். இதுவே வெள்ளி இலை புரட்சி அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன். வெள்ளி இலை புரட்சி அப்படின்னு கேட்டால் பருத்திங்க. சரிங்களா? வெள்ளி இலை புரட்சி வந்து பருத்தி. இதுவே தங்க புரட்சின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன். தங்க புரட்சி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ பழங்கள் தேன் மற்றும் காய்கறிகள் அது எல்லாமே தங்க புரட்சிங்க. பாருங்கள், தங்க இலை புரட்சி சணல், தங்க புரட்சி தேன், பழங்கள் மற்றும் காய்கறிகள். வெள்ளி இலை புரட்சி வந்து பருத்திங்க. வெள்ளி புரட்சின்னு கேட்பாங்க முட்டைங்க. சரிங்களா? வெள்ளி புரட்சினா முட்டை. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா வெண்மை புரட்சி அப்படின்னா பாலுங்க, பால் உற்பத்திங்க. பசுமை புரட்சினா தெரியும் நமக்கு. பசுமை புரட்சினா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவு தானியங்கள். பசுமை புரட்சினா உணவு தானியங்கள். ஓகேங்களா? வட்ட புரட்சினா உருளைக்கிழங்குங்க.
வட்டப்புரட்சி என்னங்க? உருளைக்கிழங்கு. நீலப்புரட்சி அப்படின்னா கடல் மீன் கடல் சார்ந்த உணவுகள். ஓகேங்களா? நீலப்புரட்சினா சரிங்களா? இதை பூரா நல்லா ஏன் வச்சுக்கணும். ஸோ இது வந்து நமக்கு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், லட்டு மாதிரி. 52க்கு ஆன்சர் சி. அடுத்து 53வது கொஷினு. ஓகே, சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. சரியான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, பார்க்கலாம் பாருங்கள். காப்பி உற்பத்தியில் முதலிடம் கர்நாடகா, கரெக்டு. இரும்பு உற்பத்தியில் முதலிடம் ஜார்க்கண்டு, கரெக்டு. மாங்கனீஸ் உற்பத்தியில் முதலிடம் ஒடிஷா, சரிங்களா? இரும்பு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பாக இருக்கும், ஏன் வச்சுக்கணும். இரும்பு உற்பத்தியில் முதலிடம் வந்து ஷார்ப்பாக இருக்கும், இரும்பு வந்து ஷார்ப்பாக இருக்கும். மாங்காயை வந்து என்ன செய்ய முடியாது, ஒடிக்கவே முடியாது. மாங்காயை வந்து என்ன செய்ய முடியாது, ஒடிக்கவே முடியாது, அறுக்க தான் முடியும். அதனால் மாங்கானீஸ் வந்து ஒடிஷா. உள்நாட்டு மீன்பிடி உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஃபஸ்ட் இடம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே சரியாக தாங்க இருக்குங்க. காப்பிக்கு காக்கா, கர்நாடகா, சரிங்களா? ஸோ ஏன் வச்சுக்கிறதுக்காக தான் சின்ன சின்ன ஷார்ட்கட். ஓகேங்களா? ஸோ 53க்கு ஆன்சர் ஏ அனைத்தும் சரியாக கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்து 54வது கொஷின் பாருங்கள். ஓகேங்க, இது ஒரு முக்கியமான கொஷினுங்க, சரிங்களா? காரிஃபு, சையது, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராஃபி, சரிங்களா? சரி, பார்த்துக்குறோம். காரிஃப் வந்து ஜூன் டு செப்டம்பருங்க, ஜூன் டு செப்டம்பருங்க. காரிஃபு அக்டோபர் கொடுத்துருக்காங்க, செப்டம்பர் காரிஃபு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராஃபி பார்த்தீங்க அப்படின்னா ராஃபி செப்டம்பர், அக்டோபர்லேருந்து நவம்பர் வரைக்குங்க, அக்டோபர்லேருந்து நவம்பர் வரைக்கும். சையத் பருவம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்குங்க. சையத் பருவம் வந்து ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும். ஓகேவா? காரிஃப் வந்து ஜூன் டு செப்டம்பர், ராஃபி வந்து அக்டோபர் டு நவம்பர், சையத் வந்து ஏப்ரல் ஜூன். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க. பொடு ஆந்திர பிரதேசம், ஒடிஷா, கரெக்டு தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிம்மு அஸ்ஸாமு. அதுக்கடுத்து பொன்னம் அறுவடை திருவிழா. பொன்னம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொன்னம் வந்து கேரளம், சரிங்களா? வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து சரியாக இருக்குது, இது தப்பு, சரிங்களா? அடுத்து வாணிப பயிர் வந்து தேயிலை சணல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாணிப பயிராங்க தேயிலை சணல் என்னதுங்க, ரப்பர், இதெல்லாம் தோட்டப்பயிர்கள், தோட்டப்பயிர். ஓகேங்களா? தோட்டப்பயிர் அப்படின்றது வேறு, தோட்டக்கலை பயிர் அப்படின்றது வேறு. தோட்டக்கலை பயிர்னு என்னங்க வரும்? ஸோ தோட்டக்கலை பயிர்கள் பார்த்திங்க அப்படின்னா தோட்டக்கலை அப்படின்னு வந்துச்சுன்னா பழம், பயிர், சரிங்களா? பழம், பயிர், அந்த மாதிரி காய்கறிகள், பழம், மலர், காய்கறிகள். ஸோ இது எல்லாமே தோட்டக்கலை பயிர்கள், சரிங்களா? தோட்டப்பயிர்கள் அப்படின்னா தேயிலை, சணல், ரப்பரு. அப்போ வாணிப பயிர்கள் என்னென்னங்க வரும்? கரும்பு, புகையிலை, பருத்தி, ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள். பருத்தி, அதுக்கடுத்து எண்ணெய் வித்துக்கள், சணல், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வாணிப பயிர்கள். ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்த்ராசைட் நிலக்கரியின் கரிம அளவு வந்து 80 to 90 கொடுத்துருவாங்க. 80 to 90 கிடையாது, ஸோ 80 to 90ங்க, சரிங்களா? ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 54க்கு 3 தப்பு தான், 4 தப்பு தான். சரியற்ற இணை எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 1, 3, 4 ஆப்ஷன் சியில் வந்து இருக்குங்க, சரிங்களாங்க? ஓகே, 54க்கு ஆன்சர் சி. அடுத்து 55வது கொஷின் பாருங்கள். பக்ரானங்கள் அணை திட்டம் எந்த நதியில் அமைந்திருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சட்லஜ் நதி தான். பக்ரானங்கள் சட்லஜ் நதியில் வந்து அமைஞ்சிருக்குது. ஓகே, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆல்ரெடி நிறையா டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ 1972ங்க. 56க்கு ஆன்சர் பாம்பே. ஓகே, அடுத்து 57வது கொஷின் கவனிங்க. கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆராய்ஞ்சிருவோம். ஏப்ரல் மே மாதங்களில் வடமேற்கு திசையில் வீசும் தலைக்காற்று நார்வெஸ்ட். ஓகேங்களா? கரெக்டு தானுங்க. ஏன் வச்சுக்கிறது எப்படிங்க? ஏப்ரல் மாதம், மே மாதம் நமக்கு வந்து வெயில் காலம் நமக்கு வந்து வரும். இதுவேவும் கேரளாவிலையும் கர்நாடகத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா அந்த கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய அந்த மாம்பழங்களை பழுக்க வைக்கிறதுக்காக என்ன செய்யும் பார்த்தீங்க அப்படின்னா மாஞ்சாரல் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று வீசுங்க. ஏப்ரல் மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசையில் வீசக்கூடிய காற்று நார்வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், வடக்கு என்ன சொல்லுவான்? நார்த்து. மேற்கு என்னங்க சொல்லுவான்? வெஸ்ட்டு. இப்போ நார்வெஸ்ட்டு. இது படிக்கணுமா? தனியாக படிக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ தான் சொன்னேன், கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரையோர பகுதியில் விளையும் மாங்காய்களை விரைவில் முதிர்க்காக தான்
இந்த மாஞ்சாரால் உதவுகிறது. அப்போ இந்த கூற்று வந்து தப்பு. ஃபஸ்ட்டு கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா? சரி, ஓகே. மான்சூன் என்ற சொல் மவுன்சிம் என்ற அரபு சொல்லிருந்து பெறப்படுதுங்க. அரபு சொல்லுங்க. ஓகேங்களா? பாரசீகம் கொடுத்துருக்காங்க, அரபு சொல்லுங்க. அப்போ இதுவுமே தப்பு தாங்க. இந்தியாவில் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் 75% தென்மேற்கு பருவக்காற்றால் கிடைக்கிறது. கரெக்டு தான். இந்தியாவில் இதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% மழை பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு பருவமழை தான் நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? தமிழகத்தில். ஸோ அந்த கூற்று சரி தான். நமக்கு என்ன கேட்குறாங்க? ஸோ 1, 4 மட்டும் சரியாக இருக்குது. 1, 4 மட்டும் சரியாக இருக்குது. 2, 3 வந்து தப்பாக இருக்குங்க. ஆன்சர் வந்து 57க்கு ஆன்சர் சிங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து 58வது கேள்வி பாருங்கள். ஓகே, பார்த்துடலாமா? 58வது கேள்வி. ஓகே. ஆல்பைன் காடுகள் ஒரு அதிகம் பரவியுள்ள பகுதி கிழக்கு. ஒரு கொஸ்டின் விட்டு வந்துட்டோமோ? இல்லை 57, 58. ஓகே, ஒரு பாயிண்ட் விட்டு வந்துட்டோம் நினைக்கிறேன். ஓகே, சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. அயன மண்டல வறண்ட காடுகள் வந்து இடைநிலை வகை காடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சரிதாங்க. அடுத்து ஆல்பைன் காடுகள் அதிகம் பரவியுள்ள பகுதி கிழக்கு இமயமலையில் வந்து பரவி இருக்குது. அதுவும் சரிதான். உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியில் இருக்குது. இந்தியாவில் ஆண்டு சராசரி மழையளவு 118 சென்டிமீட்டர். அது எல்லாமே நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க? சரியாக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களாங்க? 58க்கு டி, டெல்லி. இது 59வது கொஷினு. சரியற்ற இணை, அதாவது தவறானது எது அப்படின்னு தான் கேட்குறாங்க. பார்க்கலாமா? பீகாரின் துயரம் கோஷி. கரெக்டாங்க? பீகாரின் துயரம் கோஷி கரெக்டு தான். உலகளவில் இந்தியா நெல் உற்பத்தியில் 2வது இடம். முதலிடம் வந்து சீனா. உலக அளவில் பருப்பு உற்பத்தி செய்யும் நாடு, அதிக பருப்பு செய்யும் நாடு இந்தியா தான். தேசிய அலுமினிய நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா 1981ங்க. சரிங்களா? NAL கோ, அதாவது பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் அலுமினியம் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நேஷனல் அலுமினியம் கம்பெனி 1981ங்க. 1981ங்க. அதுக்கடுத்து பாருங்கள். ஓகே. யுனெஸ்கோ மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படும் இந்திய உயிர்கோள காப்பகங்கள் மொத்தம் 11ங்க. சரிங்களா? மொத்தம் 11ங்க. யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. மொத்தம் 11 உயிர்கோள காப்பகங்களை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயிர்கோள காப்பகம் இருக்குது அப்படின்னா 15 இருக்குங்க. சரிங்க. அடுத்து 61வது கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ கீழ்காணும் மொத்த நாட்டு மகிழ்ச்சி, அதாவது பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது தொடர்பான எத்தனை இணை சரியாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர் 1972ஆம் ஆண்டு உருவானது. அதை யார் உருவாங்கினாங்க பார்த்தீங்க அப்படின்னா பூடான் நாட்டில் இருக்கக்கூடிய 4வது மன்னரான ஷிங்மா ஷிங்கோ வாங்ஷுங் என்பவரால் உருவாக்கப்பட்டதுங்க. சரிங்களா? இது நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருந்ததுங்க. இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்புங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை இணை சரியாக இருக்குது அப்படின்னா 2 இணைகள் என்ன செஞ்சுருக்காங்க? ஸோ சரியாக வந்து கொடுத்துருக்காங்க. 2 இணைகள் என்ன செஞ்சுருக்காங்க? சரியாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாங்ஷுங் இருக்கார் இல்லையா? ஸோ நேரு வாங்ஷுங் கல்வி உதவித்தொகை, நேரு வாங்ஷுங் கல்வி உதவித்தொகை எங்கே கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூடானில் வந்து இந்திய அரசு கொடுக்குதுங்க. சரிங்களா? பூடானுக்கு இந்திய அரசு தான் கொடுக்குறாங்க. நேரு வாங்ஷுங் கல்வி உதவித்தொகை வந்து பூடானில் தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம நாட்டை சுற்றி இருக்கிற நாடுகள்லேயும் அண்டை நாடுகள்லேயும் மிகவும் ஏழ்மையான நாடு பூடான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இமயமலையில் உயரமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன நாடு வந்து பூடான். சரிங்களா? ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 61க்கு 2 இணைகள் சரியாக கொடுக்கப்பட்டு இருக்குது. அடுத்து 62வது கொஸ்டின் பாருங்கள். 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. 2021 பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை அதிகரிக்க தொடங்கினதுனால அந்த ஆண்டை பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு வந்து சொல்கிறான். அதான் சரியாக கொடுக்கும். மக்கள் தொகை பெருக்க வீதம் 1.3லிருந்து 1.2% மாறுறதுனால 1951ஆம் ஆண்டை சிறு பிளவினை ஆண்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மக்கள் தொகை வீதம் அதிகரிக்க வெடித்ததுனால மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்லப்படுது. 1961ல் 2% அளவுக்கு என்ன செஞ்சுருக்கான்?
மக்கள் தொகை வந்து கூடியிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2001 மக்கள் தொகை 100 கோடியே அடைந்த வருடம் 2001. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் வந்து அதிகமாக இருக்குதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் தொகை மாறுதல் வருடம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களாங்க? ஸோ 62க்கு ஆன்சர் ஏ. அடுத்து 63வது கொஸ்டின். மாறுபட்ட ஒன்றை காணுக. காடுகள், நீர் சக்தி, வனவிலங்குகள் இதெல்லாமே நமக்கு மாறுபட்ட ஒன்று. வனவிலங்கு, நிலக்கரி, நீர் சக்தி அப்படி தானே? ஸோ நிலக்கரி மட்டும்தான் நமக்கு வந்து மறுபடியும் கிடைக்காத ஒரு வளம். சரிங்களா? மறுபடியும் கிடைக்காத ஒரு வளம். சரிங்களா? திரும்பினா போனால் கிடைக்காதுன்ற மாதிரி தான். சரிங்களா? ஓகே. ஸோ சிம்பிளான ஒரு கொஸ்டின். அலுமினியத்தின் முக்கியத்தாது பாக்சைட்டு. ஸோ இது ரெண்டுமே ஆன்லைன் கொஸ்டின் தான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்கள். ஸோ கல்வியறிவு விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வியறிவு விகிதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா முதலிடத்தில் வந்து இருக்குது 91.3%. மிசோரம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ 94%. அதுக்கடுத்து கோவா வந்து பார்த்திங்கன்னா 88.7%. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 80%. தமிழ்நாடு வந்து 80%. 4 3 1 2 4 3 ஆப்ஷன் பி பாம்பேயில் வந்து இருக்குது. சரிங்களா? கல்வியறிவு விகிதத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் பார்த்தீங்க அப்படின்னா உயர்கல்வி விகிதத்தில் முதலிடம் இருக்குங்க. 40% மேலே வந்து உயர்கல்வி விகிதத்தில் முதலிடம் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுங்க. அடுத்து 66வது கொஸ்டின். கீழ்காணும் காந்தியடிகள் கூற்றுகளில் பொருந்தாது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ காந்தியடிகள் தான் சொல்லியிருப்பாங்க தார்மீக மதிப்புகள் புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எந்திரங்கள் மிகப்பெரிய பாவம் அப்படின்னு காந்தியடிகள் வர்ணிச்சிருப்பாரு. மனித உழைப்பு என்பது உடல் உழைப்பு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லியிருப்பார். செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லியிருப்பார். திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித வளங்கள், பணம் இவற்றை பயன்படுத்துவது அப்படின்னு சொன்னது மட்டும் அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த கூற்று மட்டும் தான் தப்பாக வந்து இருக்குது. 66க்கு ஆன்சர் டி டெல்லி. அடுத்து 1918ஆம் ஆண்டு இந்தியாவின் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் என்ற கட்டுரையை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யார் எழுதினாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் எழுதியிருப்பாங்க. ஓகே. அடுத்து 68வது கொஸ்டின். குமரப்பாவை பச்சை காந்தி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ராமச்சந்திர குஹா அவர்கள் தான் ஜேசி குமரப்பாவை பச்சை காந்தின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லை காந்தி யாருங்க? எல்லை காந்தி கான் அப்துல் காபர் கான். காபர் கான். சரிங்களா? மதுரை காந்தி பார்த்தீங்கன்னா சுப்பாராவ். மதுரை காந்தி வந்து சுப்பாராவ். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். 68க்கு ஆன்சர் டெல்லி. அடுத்து 69. டாக்டர் அம்பேத்கரின் ரூபாயின் பிரச்சனைகள் என்ற ஆய்வறிக்கை ஏற்று எந்த ஆண்டு லண்டன் பொருளாதார பள்ளி டி சயின்ஸ் என்ற பட்டம் வந்து அவருக்கு கொடுத்துச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ 1923 1923. வேறு என்ன 1923 வேறு என்னங்க இருக்குது? ஸோ நம்மளுடைய மோதிலால் நேரு சிஆர் தாஸ் அவர்களால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த கட்சி என்ன கட்சி அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக கமெண்ட் பார்ப்பேன். ஸோ 1923 சிஆர் தாஸும் மோதிலால் நேருவும் ஒரு கட்சியை வந்து ஆரம்பிப்பாங்க. அது என்ன கட்சி அப்படின்னு ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். 1923. அடுத்த கொஸ்டின். அடுத்து ஒரு பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமர்த்தியா சென் இயேசுவின் வழிமுறைகள் அப்படின்னு ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இயேசுவின் வழிமுறைகள் கிடையாது, உரிமம் மற்றும் இழப்பு. உரிமம் மற்றும் இழப்பு. விகேஆர்வி ராவ் இந்திய பொருளாதாரம் வாழ்வில் என்ன தவறு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. 1 3. ஜேசி குமாரப்பா பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் என்ன சொல்ற இயேசுவின் வழிமுறைகள் அப்படின்னு நூலை எழுதியிருப்பாங்க. அம்பேத்கர் பார்த்தீங்க அப்படின்னா பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ 1 3 2 4 70க்கு வந்து ஆன்சர் பாம்பே. 70க்கு வந்து ஆன்சர் பி பாம்பே. அடுத்து பாருங்கள். ஓகே. தவறான இணை எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த வருஷங்க? 1986. அத்தியாவசிய பொருள்கள் சட்டம் எந்த வருஷங்க? 1955. 55ல் ஆல்ரெடி பார்த்தோம். எஸ்பிஐ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு சட்டம், அதுக்கடுத்து குடியுரிமை சட்டம் அப்படின்னு ஒரு 4-5 விஷயம் பார்த்தோம். ஸோ அதோட சேர்த்து அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் சேர்த்துக்குங்க. சட்ட அளவீடு சட்டம் 2009.
இந்திய தர நிர்ணய சட்டம் 1900, தர நிர்ணய பணியக சட்டம் 1980ங்க, 1980. சரிங்களா? ஓகே. ஸோ அதான் தப்பாக இருக்குது. 71க்கு ஆன்சர் டெல்லி. 72 தலைக்கவசம் அணிந்து சிறந்த சாதனைகளை செய்துள்ள இவரை பாருங்கள், நாமும் இவரை பின்பற்றுவோம் என்ற வரிகளில் குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா சச்சின் தெண்டுல்கருங்க. சரிங்களா? சச்சின் தெண்டுல்கர். ஸோ 72க்கு ஆன்சர் ஏ. 73வது கொஷினு. ஓகே. சரி, கீழ்காணும் ஆளுநர்களுடன் ஆளுநர் தொடர்புடையதில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. மாநிலத்தின் பெயரளவு நிர்வாக தலைவர் ஆளுநர், மாநில மத்திய அரசின் முகவராக செயல்படுகிறார், மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார், அவர் தான் ஏற்படுத்துகிறாரு. மாநிலத்தின் உண்மையான தலைமை நிர்வாகி கிடையாதுங்க. உண்மையான தலைமை நிர்வாகி யாருங்க? முதலமைச்சர் தான் உண்மையான தலைமை நிர்வாகி. ஸோ இந்த கூற்று மட்டும் தான் தப்பாக இருக்குது. 73க்கு ஆன்சர் டி டெல்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துணை வேந்தர்களை நியமனம் செய்கிறது யாருங்க? துணை வேந்தர்களை நியமனம் செய்கிறது ஆளுநர் தான், ஆளுநர். அதுக்கடுத்து முதலமைச்சர் உட்பட ஏனைய அமைச்சர்களை பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது யார் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆளுநர் தான். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி வேந்தராக பல்கலைக்கழகங்களில் வேந்தராக செயல்படுறவரும் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர் தாங்க. பல்கலைக்கழகங்களை வேந்தராக செயல்படுறவரும் ஆளுநர் தான் செயல்படுறாரு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் பார்த்தீங்க அப்படின்னா உயர்நீதிமன்ற நீதிபதியை பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். பதவி பிரமாணம். உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமிப்பவர் வந்து குடியரசுத் தலைவர், பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது வந்துட்டு ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு. சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் 74. ஒருவர் முதலமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இல்லை, அப்படி இல்லைன்னா எத்தனை மாதத்துக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கணும் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு உள்ளதான். சரிங்களா? ஸோ 1976 காலகட்டத்தில் ஸோ அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து தள்ளப்பட்டார். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்குள்ள ஒரு இடைத்தேர்தல் நின்று அண்ணாதுரை வெற்றி பெற்று தான் முதலமைச்சர் ஆகியிருப்பார். அதுக்கடுத்து வந்து 6 மாதத்துக்கு இடைப்பட்ட ஒரு தேர்தல் நடந்து ஸோ முதலமைச்சராக பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ 74க்கு ஆன்சர் பாம்பே. அடுத்து 75வது கொஸ்டின் பாருங்கள். ஓகே. எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டிருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுன்னு கேட்குறாங்க. சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் பதவி காலம் 6 ஆண்டுகள். சரிதானே? சரிதான், 6 ஆண்டுகள். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவி காலம் 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள். அடுத்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயது 62. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளின் ஓய்வு வயது 65. ஒரே ஒரு இணை மட்டும் தான் சரியாக இருக்குது. ஒரு இணை மட்டும் தான் சரியாக இருக்குது. என்ன கேட்குறாங்க? சரியான இணைன்னு கேட்குறாங்களா, தவறான இணை கேட்குறாங்களா? சரியாக பொருந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரே ஒரு இணை மட்டும் தான் சரியாக பொருந்திருக்கு. 75க்கு ஆன்சர் ஏங்க. அடுத்து 76வது கொஸ்டின் பாருங்கள். எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 42வது சட்டத்திட்டங்க. ஸோ 42வது சட்டத்திருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வரன் சிங் கமிட்டியின் பரிந்துரையின் பேர் தான் 42வது சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 42வது சட்டத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளாக பார்ட் 4ல் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி வந்து சேர்த்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் 1976 42வது சட்டத்தின்படி 10 அடிப்படை கடமைகள் இருந்திருக்குங்க. 10 அடிப்படை கடமைகள் இருந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 51 ஏ தான் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை கடமைகளை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். ஸோ 51 ஏல வந்து பார்த்தீங்கன்னா கே கிடையாது, 51 கேங்க. சரிங்களா? 51 கே. இதில் தான் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? மொத்தம் இப்போதைக்கு 11 அடிப்படை கடமைகள் வந்து இருக்குது. 11வது அடிப்படை கடமையாக 51 ஏல கே கரெக்டாக தான் சொன்னேன் நினைக்கிறேன். ஏல கேங்க. சரிங்களா? 51 ஏல கே, 51 ஏ, அதில் தான் ஏபிசிடின்னு இருக்கும். சரிங்களா? 51 ஏல கே. சரிங்களா? கே தான் பார்த்தீங்கன்னா 11வது அடிப்படை கடமைகள். என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா 6 முதல் 14 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஸோ கல்வி அளிக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை அப்படின்னு சொல்லுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2002 சட்டத்திட்டத்தின்படி 86வது சட்டத்திட்ட 2002 86வது சட்டத்தில் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களாங்க? ஓகே. பார்த்தேன் அப்படின்னா 76க்கு சி. அடுத்து 77 அரசியலமைப்பு பிரிவு 16 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 14 பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 பார்த்தீங்க அப்படின்னா சாதி மத மொழி இனம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. 16 பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது? பொது வேலைவாய்ப்பில் சம உரிமை, பொது வேலைவாய்ப்பில் சமமான உரிமை. 17 பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு. 18 பார்த்தீங்க அப்படின்னா பட்டங்களை துரத்தல். அப்போ 16 என்ன இருக்குது? 16 பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு அளித்தல். அப்போ 77க்கு என்னங்க ஆன்சரு? 77க்கு ஆன்சர் பி பாம்பே.
78 அசோகர் எதில் அனைத்து மத பிரிவுகளுடன் சகிப்புத்தன்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலை வளர்த்துள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 12வது பாறை அரசாணைங்க. சரிங்களாங்க, 12வது பாறை அரசாணை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2வது மற்றும் 13வது பாறை தூண் கல்வெட்டில் பார்த்திங்கன்னா பாண்டியர்கள், சோழர்கள், கேரள புத்திரர்கள், சத்தியபுத்திரர்கள் இவங்களுடைய குறிப்புகள் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. அசோகருடைய கல்வெட்டு பேரணைகள் மொத்தம் எத்தனைங்க? 33 கல்வெட்டு பேரணைகள் இருக்கும். 33 கல்வெட்டு பேரணைகள் இருக்கும் அசோகருடையது. அடுத்து 79 இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளிநாடு வாழ் தினத்தை கொண்டாடுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறைங்க. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் என்னங்க? ஜனவரி 9 தான் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். ஸோ 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, 79 கான்சரி. அடுத்து 80வது கொஸ்டின், மாநில அரசின் தலைமை வழக்குரைஞர் யாரால் நியமிக்கப்படுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆளுநர் தாங்க. அதை அவங்க நான் சொல்ல விட்டுட்டு நினைக்கிறேன். ஸோ அட்வொகேட் ஜெனரலாக யார் நியமிக்கிறாங்கன்னா ஆளுநர். அட்வொகேட் ஜெனரல் ஆளுநர். அட்வொகேட் ஜெனரல் பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர். அட்வொகேட் ஜெனரல் வந்து குடியரசுத் தலைவர். 80வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டெல்லி. அடுத்து 81 தமிழ். இது வரைக்கும் சோசியல் சயின்ஸ் முடிஞ்சு. 81 தமிழ் தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய கால்டுவெல் அவர்கள் தான். கால்டுவெல் தான் பார்த்திங்க அப்படின்னா 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வந்து எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் முற்றிலும் அழிந்து விட்டாலும் கம்பன் காவியமும் வள்ளுவருடைய திருக்குறளும் இருந்தால் போதும் தமிழ் என்ன செய்யலாம், ஸோ மீட்டு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னது யார் தான் பார்த்தீங்கன்னா கால்டுவெல் தான் சொல்லியிருப்பார். குமரலப்பட்டர் இருக்கார் இல்லையா, ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா திராவிடம் என்னும் சொல்லை பயன்படுத்தியவர் அப்படின்னு கேட்பாங்க. திராவிடம் என்னும் சொல்லை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரலப்பட்டர் தான் திராவிடம் என்னும் சொல்லை வந்து பயன்படுத்தியிருப்பார். ஹீராஸ் பாரதியார் யாருங்க? இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த திராவிடா அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து தமிழா அப்படின்னு வந்திருக்கும், இந்தலா வந்திருக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழா அப்படின்னு வந்திருக்கும், தமிழா மேல் நோக்கு அகரம் வந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரமிலா ட்ரமிலான்னு வந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரமிலா அப்படின்னு வந்திருக்கும், இட்டு ட்ரீலேருந்து ட்ரமிலான்னு வந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திராவிடா அப்படின்னு வந்திருக்கும், இத்து வந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திராவிடான்னு வந்திருக்கும். ஸோ இந்த வழிமுறை இப்படி தான் வந்து திராவிடம் வந்துச்சு, திராவிடா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து இப்படி தான் வந்துச்சு அப்படின்னு வந்து யார் சொல்லியிருப்பாங்க? ஹீராஸ் பாரதியார்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களாங்க, ஓகே. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லிஸ் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த 4 மொழிகளை வந்து தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 4 மொழிகள் என்ன சொல்லியிருப்பாங்க? ஸோ தென்னிந்திய மொழி அப்படின்னு எல்லிஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களாங்க. ஸோ 81க்கு ஆன்சர் சி. அடுத்து 82வது கேள்வி, நடுதிராவிட மொழிகளில் பொருந்தாது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ ஸோ பாருங்கள், நடுதிராவிட மொழி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு தென் திராவிடம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வட திராவிடம், அதை ஏன் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தென் திராவிடம் என்னென்னு பார்ப்போம். தென் திராவிடம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ், அதுக்கடுத்து மலையாளம், அதுக்கடுத்து வந்து கன்னடம், அதுக்கடுத்து வந்து குடகு, அதாவது குடகு இருக்கு இல்லையா, கொடகு, இதுதான் கொடகு. சரிங்களா, குடகு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கோத்தா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொரகா, தோடா, இருளா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா என்னதான், ஸோ இது எல்லாமே தென் திராவிட மொழி. அப்போ கொடகு பார்த்திங்க அப்படின்னா தென் திராவிட மொழி. இப்போ கோண்டா, பெங்கோ, கோலமி மற்றும் தெலுங்கு யாங்க வச்சுக்கோங்க. தெலுங்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நடு திராவிட மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நடு திராவிட மொழி. அப்போ இதில் நடு திராவிட மொழியில் பொருந்தாது கொடகு. தென் திராவிட மொழி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வட திராவிட மொழி 3 தாங்க. குருக், மால்தோ, பிராகுயி. ஸோ இந்த 3 தான் பார்த்திங்க அப்படின்னா என்னதான் வட திராவிட மொழி. ஸோ வட திராவிட மொழியும் தென் திராவிட மொழியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நடு திராவிட மொழியை ஆப்ஷனில் கழட்டி விட்டுக்குங்க. தெலுங்கு நடு திராவிட மொழிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் 82க்கு ஆன்சர் சி. அடுத்து 83வது கொஸ்டின் பாருங்கள், சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, பார்ப்போம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னது யார்? நம்மளுடைய பாரதியார் வந்து சொல்லியிருப்பார். பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க, தப்பு.
தித்திக்கும் தொல்லமுதாய் தொல்லமுதின் மேலான அப்படின்னு தமிழ் விடு தூது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ் விடு தூது அப்படின்றது சரிதான். உணவெனப்படுவது நிலத்தோடு நீர், இதுவும் சரிதான், புறநானூறுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டுமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பியும் சரிதான், சியும் சரிதான். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உரையில் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு கிடையாது, மணிமேகலை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா புறநானூறு என்ன சொல்லணும்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்கோம், புறநானூறு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ 83க்கு பியும் சரியாக தான் இருக்குது, சியும் சரியாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, தமிழ் விடு தூது எழுதுனது யாருங்க? தமிழ் விடு தூது எழுதுன ஆசிரியர் பேர் என்ன செய்யல? ஸோ தெரியல. ஓகேங்களா. ஓகே, 84வது கொஸ்டின் பாருங்க. ஓகே, முந்திரி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் 1/324, காணின்றது 1/80, ஸோ அரை வீசம்ன்றது 1/32, மாக்காணின்றது 1/16. ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. 9வதுல ஒரு பெரிய டேபிளே இருக்குது, அதை வந்து பார்த்துக்குங்க. ஓகே, 84வது கொஸ்டினுக்கு 4, 3, 2, 1 ஆன்சர் பி பாம்பே. ஓகே, 85வது கொஸ்டின் பாருங்கள். சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான இணையை தேர்ந்தெடுக்க வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, பார்த்துருவோம். ஓகே ஓகே, வாவினா பொய்கை, மேதினா எருமை, பனிலம்னா சங்கு, நாளிக்கேரம்னா அச்சாமரம், தேன்னு கொடுத்துருக்காங்க. அச்சாமரம் தென்னை மரம், நாளிக்கேரம்னா தென்னை மரம். ஓகேங்களா. ஸோ இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 வந்து சரியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நாளிக்கேரம் அப்படின்னா தென்னை மரம், தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அடுத்து 85க்கு ஆன்சர் ஏ. 86 தோரண வீதியும் தோமரு கோட்டியும் என்பதனை இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், அப்படின்றது வெளிப்படையாக வந்துருச்சு அப்படின்னா என்னது? அது வந்து எண்ணுமை. அப்படின்னு வெளிப்படையாக வந்துச்சுன்னா எண்ணுமை. இப்போ பார்த்தீங்கன்னா பால் தேன் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா பாலும் தேனும் அப்படின்ற அர்த்தம். வந்து மறைஞ்சு வந்திருக்கு, அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து உண்மை தொகை. சரிங்களா, புரியுதுங்களா? ஸோ வெளிப்படையாக வந்துச்சுன்னா எண்ணுமை, மறைஞ்சு வந்துச்சுன்னா உண்மை தொகை. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ 86க்கு ஆன்சர் பாம்பே. அடுத்து 87வது கொஸ்டின் பாருங்கள். பழையன கழித்தலும் சரியானது கேட்குறாங்க. 87க்கு பழையன கழித்தலும் புதியன புகுத்தலும் நன்னூலார் சொல்லியிருப்பாங்க. நன்னூல் பவனிந்தி மொழிவர் வந்து சொல்லியிருப்பாங்க, தொல்காப்பியம் கிடையாது. வளவனேவா வானூர்தி, அது வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு, அது சரியாக தான் கொடுத்துருக்காங்க. வளவனேவா வானூர்தி. கல்வி அழகே அழகு, நாலடியார் எழுதியிருக்கும். நாலடியார் சொல்லியிருப்பாங்க. நாலடியார். வேளாண் வேதம் என்று அழைக்கப்பட்ட நூல் எதுங்க? நாலடியார் தான். முத்திரையர் பெருமுத்திரையர் வரலாறு சொல்லக்கூடிய நூல் எதுங்க? நாலடியார் தான். வேளாண் வேதம் பெருமுத்திரையர் வரலாறு சொல்லக்கூடிய நூல் நாலடியார். கல்வி அழகே அழகுன்னு சொல்லக்கூடிய நூல் எதுங்க? நாலடியார் தான். சரிங்களா. மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்தல் வேண்டியதுமா அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க? ஸோ கவிமணி தேசிய விநாயகராக சொல்லியிருப்பாங்க. கவிமணி தேசிய விநாயகர் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 87க்கு ஆன்சர் பி பாம்பே. அடுத்து 88வது கொஸ்டின் பாருங்கள். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். நல்லா கவனிங்க. தேவதாசி ஒழிப்பு சட்டம் சட்டமன்றத்தில் 1930 சென்னை சட்டமன்றத்தில் அதை வந்து முன்மொழிஞ்சது யார் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். இந்த சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இந்த சட்டம் பார்த்திங்க அப்படின்னா நிறைவேற கருவியாக செயல்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க. பெரியார். இந்த சட்டம் நிறைவேற கருவியாக செயல்பட்டவர் யார் அப்படின்னா பெரியார். இந்த சட்டம் எப்போ நிறைவேற்றப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1947 நிறைவேற்றப்பட்டிருக்கும். சரிங்களா. ஓகே, 88க்கு ஆன்சர் பாம்பே. அடுத்து 89 ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓரறிவு ஃபஸ்ட்டு. ஓரறிவு பார்த்தீங்கன்னா புல், மரம் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஓரறிவு 2. அடுத்து ஈரறிவு பார்த்தீங்க அப்படின்னா சிப்பி, நத்தை எல்லாமே ஈரறிவு 2, 1. மூவறிவு பார்த்தீங்க அப்படின்னா கரையானும் எறும்பும் மூவறிவு. 4 அறிவு நண்டும் தும்பியும் 4 அறிவு. இப்போ 2, 1, 3, 4. இப்போ 5 அறிவு என்னங்க? 5 அறிவு வந்து பறவையும் விலங்கும். 5 அறிவு பறவையும் விலங்கும். 6 அறிவு வந்து மனிதன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஸோ 89க்கு ஏ. அடுத்து 90வது கேள்வி. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொன்னது பாரதிதாசனுங்க. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொன்னது வந்து பாரதியார் வந்து சொல்லியிருப்பார். ஸோ 90வது கேள்விக்கு ஆன்சர் ஏ. ஓகேங்களா. தமிழ் வந்து 90 கொஷின் 10 கொஷின் பார்த்துட்டோம். அடுத்து இங்கிலீஷ்க்கு வந்து ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தனியாக வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒரே வீடியோ வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. 91வது கேள்விக்கு ஆன்சர் ஏ. ஆன்சர் கீ மட்டும் குறிச்சுங்க. 91க்கு ஆன்சர் ஏ. 92. ஸோ 92க்கு வந்து ஆன்சர் டெல்லி. 92க்கு வந்து ஆன்சர் டெல்லி. 93வது கொஷின்
93க்கு வந்து ஆன்சர் ஏ. 94க்கு வந்து ஆன்சர் ஏ சி, ஆன்சர் சி. 94க்கு வந்து ஆன்சர் சி. 95 ஆன்சர் டெல்லி. 95க்கு ஆன்சர் டெல்லி. 95க்கு டெல்லி. 96வது கொஷினுக்கு ஆன்சர் ஏ. 97வது கொஷினுக்கு ஆன்சர் டெல்லி. 98வது கொஷினுக்கு ஆன்சர் பாம்பே. 99வது கொஷின், 99வது கொஷினுக்கு ஆன்சர் டெல்லி. 99க்கு டெல்லி. 100வது கொஷினுக்கு ஆன்சர் சி. 100வது கொஷினுக்கு ஆன்சர் சி. சரிங்களா? ஸோ நமக்கு மேக்ஸுக்கான விளக்கமும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ நான் சொன்ன ஒவ்வொரு கொஷினுக்குமே ஒரு சில கொஷினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இதான் ஆன்சர்னு சொல்லிட்டு போயிருப்பேன். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான கொஷினு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டைரக்ட் கொஷினு. சரிங்களா? ஆன்லைன் கொஷின் அதுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு 1-2 கொஷினுக்கு தான். மிச்ச கொஷினுக்கு எல்லாத்துக்குமே நிறையா டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கான டேட்டாஸையும் நீங்கள் பிடிஎஃப் போட்டு வச்சுருப்பீங்க. A4ல் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோ வந்து ரெகுலராக வரும். ஸோ பாருங்கள், நல்லா படிங்க எல்லாருமே. ஸோ எப்போ எக்ஸாம் அப்படின்றத நம்ம அப்புறம் பார்த்துக்குறோம். படிச்சுட்டே இருங்க, பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.